பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது, நான் ஆரம்பிச்சிடலாம். ஒரே நிமிஷம். ஓகே, அந்த அப்டேட்டோட ஆரம்பிங்க. இன்னைக்கு என்னென்ன அப்டேட் வந்துச்சுன்னு அப்படியே ஆரம்பிங்க. ஓகே, இப்போ மதராசி செகண்ட் சிங்கிள் வலிரேன் அந்த சாங் வந்து மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் நாளைக்கு நடக்குது சாய்ராம் காலேஜில். அதே மாதிரி ஓணம் ஸ்பெஷல் அந்த சூர்யா டிவியில் வந்து தமிழ் படங்கள் 3 தமிழ் படம் போடுறாங்க. விடாமுயற்சி, வேட்டையன், லியோ. ஒரு நாளைக்கு ஒன்று. பொங்கலுக்கு எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி ஓணத்துக்கு முன்னாடி நாள் ஒரு மூவி, ஓணம் அன்னைக்கு ஒரு மூவி, ஓணம்க்கு அப்புறம் ஒரு மூவின்னு சொல்லி போடுறாங்க. அதே மாதிரி லோக்கா அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதேமாரி மெயின் பியார் கியா அந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் ஜூன் போயா ஜூலை வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எல்லோ அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பூர்ணிமா ரவி அவங்க தான் வந்து நடிக்கிறாங்க ஃபீமேல் லீடா. ஸோ அவங்கள வச்சு தான் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி காயல் அந்த தமிழ் படம் அது வந்துட்டு செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய காதல் படம் அப்படின்னு சொல்லி டேக் போட்டிருந்தாங்க. அந்த படத்தோட ப்ரீ ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் வரட்டும், பார்ப்போம். நல்லா இருக்குன்னு தோணுது. அதே மாதிரி உஃப்யா சியாப்பா, எனக்கு அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில, மாவீரன் சொல்லுங்க. அந்த ஹிந்தி படம் அது வந்து செப்டம்பர் 5 வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் தான் வந்து மியூசிக்கல். ஸோ அதே மாதிரி விஷால் 35 அந்த படத்தோட டைட்டில் டீசர் நாளைக்கு காலையில் 11:45 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி தெலுங்கு ஃபிலிம் மிராய் அது வந்து அஃபிஷியலாக போஸ்ட்பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகாது. அதே மாதிரி 45 த மூவி கன்னட ஃபிலிம் அந்த படம் வந்து டிசம்பர் 25 வந்து ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்திரா அந்த வசந்த் ரவி படம் அந்த படம் வந்து இன்னைக்கு வந்து தியேட்டரில் பார்த்தேன். எனக்கு ஸ்டார்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் ஹவர் அந்த ஒரு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் ரிலீஸ் டைமில் பார்த்ததுனால வந்துட்டு இப்போ பார்க்குறப்பலும் எனக்கு வந்து பெருசாக ஞாபகம் இல்லை. பட் அதனால 1-2 சீன்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. பட்டு செகண்ட் ஹாஃப் வர்றப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபெமிலியர் பிளாட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப ஜெனரிக்காக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸுமே வந்துட்டு எனக்கு பெருசாக ஒர்க் ஆகல. சும்மா லீட் பார்ட் 2க்கு லீட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ஓவரால் வந்து பிலோ ஆவரேஜாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அந்த ஹிந்தி படம் அக்ஷய்குமார், அது சொல்லிட்டீங்களா? சைஃப் அலிகான் அக்ஷய்குமார் இறங்கி நடிக்கிற தைவான் இன்னைக்கு வந்து இல்லை தொடங்கப்பட்டுச்சு. சொல்லலை. அது வந்து மலையாள படம் ஒப்பம் படத்துடைய ரீமேக்கு. மோகன்லால் நடித்த படம் ஓகே. நல்லா இருக்கும். அது அந்த படத்துடைய ரீமேக்கு கேவிஎன் ஆமாம். ப்ரொடக்ஷன்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. அப்புறம் அந்த பாம் சைஃப் அலிகான் வந்து ஹீரோவா, அக்ஷய்குமார் வில்லனா. ஐயோ, சரி, இந்த பாம் மூவி அர்ஜுன் தாஸ் படம் அந்த படத்துல இருந்து வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இன்னும் எத்தனை காலம். அதுவும் விட்டு போச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். சரி, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சாங்? உங்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம், நீங்களே சொல்லுங்க. மதராசி செகண்ட் சாங் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்கள்ட்ட இருந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. எனக்கு மற்ற ஹனி விக்கி காம்போ சாங்ஸை வச்சு கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு பெருசா வந்து பிடிக்கல. எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. ஏங்க அனி விக்கி காம்போ கம்பேர் பண்றீங்க? அவங்க ஹனி விக்கி காம்போனா விக்கி லிரிக்ஸ் எழுதி அனிருத்த சாங் எல்லாமே வந்துட்டு நீங்க வந்து கேட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஒரு படத்துல எழுதினதும் சரி, மற்ற படத்துல எழுதினதும் சரி, நிறைய சாங்ஸ் வந்து விக்கி லிரிக்ஸ்ல வந்து சூப்பரா இருக்கும். அந்த வகையில கம்பேர் பண்றப்போன்னு சொல்றேன், அதுதான்.
வேற எதுவும் இல்ல. ப்ரோ பாட்டு வந்து ஒரே வாட்டி கேட்க பிடிக்காது பாருங்க ப்ரோ. கேட்க கேட்கதான் பாட்டு இதாகும். கமல் ப்ரோ கரெக்ட் ப்ரோ. பட் ஆனா வந்துட்டு நான் வந்து பர்சனலா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு உடனே வந்து எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமே லேட்டரா பிடிச்சதுன்னா பிடிக்கலையோ அதுக்கப்புறம் சொல்லுவேன், அவ்வளவுதான். பட் இப்போதைக்கு நான் வந்துட்டு ஒரு 2 வாட்டி சாங் கேட்டிருக்கேன், அவ்வளவுதான். அந்த ஃபர்ஸ்ட் தடவை வந்து ஃபுல் சாங் கேட்டேன். செகண்ட் தடவை அந்த லிரிக் வீடியோ பார்க்கறதுக்காக கேட்டேன், அவ்வளவுதான். பிரகாஷ் ஓகே. ப்ரோ ஏதோ மலையாள படம் ரீமேக்னு சொன்னீங்களா, என்ன படம் அது? ஒப்பம் ஒப்பம் ஒப்பம். ஒப்பம். மோகன்லால் படம். ஓகே ஓகே. பரணி ப்ரோ, நானும் பாட்டு ஃபர்ஸ்ட் கேட்குறப்போ சுமாராக தான் இருந்தது லைட்டா. பட் அப்புறம் மறுபடியும் கேட்டோம், அப்புறம் வீடியோவா லிரிக்கா பார்க்குறப்போ நல்லாவே இருக்கு ப்ரோ. தேட்டரில் பார்க்குறப்போ இருக்கும் நல்லாவே இருக்கும் இருக்கும் சுகன் ப்ரோ, இருக்கும், நல்லாதான் இருக்கும். இல்ல சூப்பராக இருக்கு ப்ரோ விஷுவல்லாம். நமக்கு எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் தடவை கேட்டால் சுமாராக இருந்துச்சு, செகண்ட் டைம் கேட்டால் அப்பயே சுமாராக தான் இருந்துச்சு. ஓகே, ஒரு சுமாரான சாங் தான். சிவகார்த்திகேயன் லுக்கு, அந்த லிரிக் வீடியோ லுக்கு சூப்பராக இருந்துச்சு. காஸ்டியூம்ஸ் செம்மையாக கூலாக அது பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் நம்மளுடைய சிவனோட ஃபேவரெட்டு, அவங்க என்ன டக்குனு வேலை என்ன பேர் அது, ருக்மிணி ஐயோ வசந்த். நான் இருங்க பேரு இருங்க ஞாபகம் இல்லைன்றீங்க. அட இருங்க, டக்குனு ஒரு செகண்ட் இவ்வளவு நேரம் ஞாபகம் வருது. ஏங்க இவ்வளவு நேரம் ஞாபகம் இருந்துச்சுங்க, இப்ப டக்குனு சுகன் சொன்னதுக்கு அப்புறம் நான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க. சுகன் அந்த ருக்மிணி வசந்த் அவங்க இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அனிருத்தோட இது நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா அனிருத் அந்த சிவகார்த்திகேயன் காம்போல இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா எதிர்பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் அது அந்த சிலம்புல அது எப்படி நம்ம எப்படி தெரியும், அந்த அந்த அளவு தான் இதுவுமே ஒரு ஒரு மிட் லெவலில் தான் இருக்குது. பயங்கரமாக அந்த ஒரு காம்போக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஏன்னா எஸ்என்ஏ சிவகார்த்திகேயன் அனிருத்னா பயங்கரமாக இருக்கும், அதுவும் இல்லை. அதே மாதிரி தரணி ஒன்று சொன்னோம் அப்படி இல்லை, அனிருத் ப்ளஸ் விக்னேஷ் சிவன். அதுவுமே எனக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட ரெமோல அந்த ரெமோல ஒரு சாங் வந்து இருக்கையில் ஒரு வீக்கஸ்ட் சாங் ஒன்று இருக்குது ரெமோல, அதை அப்படியே ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அடுத்து அது போக வந்து இப்பயுமே எனக்கு தெரியல, நான் பாட்டில் ஒரு வீக்கஸ்ட் சாங் ஒன்று இருக்குது அதில், அதை அப்படியே ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன் லிரிக்ஸு அந்த கம்பேர் பண்ணாலும் இதுலேயும் ஒன்றும் தேரல. ஒரு இதாக இருக்குது. ஒரு படத்தோட இது வரைக்கும் அந்த சிங்கிளோட பாசிட்டிவ் அப்படின்னா சிவகார்த்திகேயன் லுக்கும் அந்த காஸ்டியூம்ஸு ப்ளஸ் வந்து ருக்மிணி வசந்த் அவ்வளோதான். ஒருவேளை போக போக நீங்கள் சொல்கிற மாதிரி ரிப்பீட் மோடில் கேட்கும்போது வேணால் ஒத்து போகலாம், நல்லா இருக்கலாம். இப்போதைக்கு கேட்குறப்ப ஒரு ஆவரேஜ் சாங் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம ஒரு மாஸ் பிஜிஎம்மோட ஏதாவது நடிச்சு எதிர்பார்ப்போம், அது அடுத்த சாங்கில் எதிர்பார்ப்போம். நாளைக்கு ஆடியோ லான்ச்சில், நாளைக்கு ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ஒட்டுமொத்தமாக படம் எப்படி இருக்கும், ட்ரெய்லர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே நாளைக்கு பேசலாம் ஃபுல்லாக. இப்போதைக்கு பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒப்பீனியன் இவ்வளோதான். சரி, அந்த பூர்ணிமா ரவி படம் நம்ம எட்டிஸ் பிரசாத் ப்ரொடியூசர், எனக்கு டவுட்டா இருக்கு. இல்ல ரங்கசாமின்னு பார்த்தேன், அதனால எனக்கு ஒரு மாதிரி கிறிஸ்டபர் பொருள் நக்கலா போட்டிருந்தாரா, எனக்கு லைட்டா டவுட் ஆயிடுச்சு. இது இந்த ப்ரொடியூசர் பேரு பிரசாந்த் ரெங்கசாமி, அவங்க அப்பா பேரு பிரசாந்த் ரெங்கசுவாமி, சுவாமி. ஓ ஓகே ஃபைன், நைஸ். ஒரு டபிள்யூல வின்னர் சிச்சுவேஷன், அவ்வளோதான். இல்ல இப்போ வேற ஒருத்தரும் அந்த ரிலேட்டடா போட்டிருந்தாரா, ஸோ எனக்கு இன்னொரு டவுட் ஆயிடுச்சு லைட்டா, அதனாலதான் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் வேற படம் ப்ரொடியூஸ் பண்றேன் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. இல்ல அதுல என்ன கொடுமைனா கோவை ஃபிலிம் ஃபேக்டரின்னு போட்டுருந்துச்சு, அதனால கூட தான் சந்தேகப்பட்டாங்க நிறைய பேர். என்கிலேயே கமெண்ட் போட்டிருக்காங்க, அதில் இட்டிஸ் பிரசாந்த் தான் தயாரிக்கிறேன். ஏன்னா அவர் பேர் வந்து பிரசாந்த் ரெங்கசுவாமின்னு இருக்கு, அதுக்கு போக கோவை ஃபிலிம் ஃபேக்டரின்னு இருக்கு, இவரும் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பார்ல. அதனால கொஞ்சம் எல்லாரும் நிறைய சந்தேகங்கள் வந்து ஊர்ஜிதமாகிற மாதிரியான அந்த குறியீடுகள் இருக்கு போஸ்டர்ல, அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா, சூப்பர். பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கான ட்ரெண்டிங் நியூஸ் அது உண்மையா? என்ன நியூஸ்னு சொல்லுங்க, அப்பதான் தெரியும். எனக்கு நமக்கு இன்னைக்கு அதிகமா ஆக்டிவா இல்ல. புசி ஆனந்த் வந்து ஜனநாயகன்ல நடிக்கிறார். இதே யார் சொன்னா? சரி, அது அப்படி நடிக்கிறாருனால அதெல்லாம் ஒரு ஹைலைட் ஆகிற நியூஸ் தான். அவர் இன்னும் மிகப்பெரிய நடிகர் அப்படியே பூம் ஆகிறதுக்கு எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. அதை எடுத்து எல்லாரும் இல்ல எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, அதுல பயிர் வேற விட்டுட்டு இருந்தாங்க, பார்த்த 2 டிஎல்ல. சரி, அவரு பயிர் விடுற அளவுக்கு, அவர் பாவம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்டேஜ்ல பேசினா பார்த்துட்டு போயிடலாம். அவருக்கெல்லாம் பயிர் விடுற அளவுக்கு இருக்கு, காஞ்சி போய் கிடக்குறோம் நம்ம. அவர் வந்தா என்னங்க கேமியோ தானே பண்ண போறாரு? இல்ல அந்த கேமியோக்கு பயிர் விடுற அளவுக்கு காஞ்சி போய் கிடக்குறீங்க. 3 பேரும் கேமியோ பண்றது மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இல்ல அவங்களுக்கு பயிர் விட்டா லாயங்களாம். சரி, அவங்க வந்து டேரக்டர்ஸ் வந்து விஜய்க்காக கடைசி படம்னு சொல்றாங்க, அவங்க நடிக்க வராங்க அப்படின்னா கூட பயிர் விடுறாங்க, நாயங்களாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். சரி, ரைட், ஓகே ப்ரோ. அது கேமியோன்னு சொல்லாதீங்க, துணை நடிகர் மாதிரி ஒரு பாரு, தவிர கேமியோலாம் இருக்காது.
அரசியல் ப்ரோ. நீங்க வேற இவரை வச்சு துணை நடிகர் ரோலா கொடுக்க முடியும்? எனக்கு புரியல. பழனி ப்ரோ வார்த்தையை பார்த்து விடுங்க. ஐயோ சாரி. சொந்த எல்லாம் கொண்டடிச்சு போயிட போறாங்க. அவ்வளவுதான். ஐயோ இல்ல அப்படி மீன் பண்ணல. ஆக்சுவலா அவர் இதுக்கு முன்னாடி ஃபிலிம்ஸ்ல பார்த்தது கிடையாதுல. ஸோ அதனால அந்த ஒரு இதுல சொன்னேன். ஓகே, அவர் நான் அடிச்சாருன்னா ஓகே, ஆக்டரா நல்லா பண்ணாருன்னா கேரக்டர் ரோல் கொடுக்கலாம் தாராளமா. வெயிட்டிங். ஆக்சுவலா இந்த மோகன்லால் ஆண்டனி பெரும்பாவூர் காம்போ ஒன்று இருக்கு மலையாளம் ஃபிலிம்ஸ்ல. ஆண்டனி பெரும்பாவூர் ப்ரொடியூஸ் பண்ணுவார் மோகன்லால் ஃபிலிம்ஸ். அதே மாதிரி மோகன்லால் படத்துல வந்து ஒரு சின்ன கேமியா வந்து பண்ணிட்டு போவார். எல்லா படத்துலயும் வந்துட்டு அவரோட கேமியா ஒன்று இருக்கும். அது தியேட்டர்ல வரும்போது ஒரு மாதிரி தனி ஒரு இது அப்ளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா ப்ரோ, நானும் அதை கவனிச்சேன். எம்புரானுக்குலாம் சரியான கிளாப்ஸ் அவர் வரப்ப. அந்த மாதிரி இந்த படத்துலயும் அவர் கேமியோவா வந்தாருன்னா கண்டிப்பா அந்த இடத்துல தியேட்டர்ல எல்லாருமே வந்துட்டு இது பண்ணுவாங்க. கேமியோ இல்லைங்க, அது படத்துல வந்து என்ன எடுப்பாங்க அவங்க, இந்த படத்துல வந்து விக்ரவாண்டிலையும் மதுரையிலையும் என்ன இருந்துச்சோ அதே சீன் லைவாவே வரும். அது அவங்க கேமரா வச்சு எடுத்துருப்பாரு வினோத். இதே கூட்டத்தை தான் அந்த படத்துலயும் காட்ட போறாங்க. அதுல வர போறாரு, எக்ஸ்ட்ராவா டயலாக் பேசுவாரு க்ளோஸ் அப்ல. இல்ல இந்த டாபிக் நான் வரலப்பா. என்னைய கோர்த்து விட்டுறாதீங்க. பழனி ப்ரோ, ஒரு டவுட். இந்த இந்திரா படத்துல அப்படி என்ன கவர்ந்துச்சு உங்களை? ஆர்வத்தோட இவ்வளவு இதாகி தடங்கள் 3 நாள், நேத்து 3 ஷோ கேன்சல் ஆகி இன்னைக்கு போய் பாத்துட்டீங்களே, அப்படி என்ன கவர்ந்துச்சு உங்களை? கவர்ந்துச்சு நான் அப்படி இல்ல கமல் ப்ரோ. மோர் தென் கவர்ந்துச்சு அந்த ஈகர்னஸ் அப்படி எனக்கு தெரியல. எனக்கு என்னன்னா எனக்கு கிடைக்கிற மோஸ்ட் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2 நாள் தான் வந்துட்டு இந்த படம் பார்க்கறதுக்கான இதுவா நான் வச்சிருக்கேன். ஒன்று இது மோஸ்ட்லி வந்து தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. இந்த 2 நாள் நான் வந்துட்டு என்னோட எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு காலையில ஷோ மத்தியான ஷோ அப்படி இருந்துச்சுன்னா இல்லை எத்தனை படம் ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு போயிடுவேன், படத்துக்கு போயிடுவேன். ஸோ இந்த 2 நாள் விட்டுட்டோன்னா வீக்கெண்ட்ல வந்து படத்துக்கு போகிறது பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு. அந்த 1 or 2 டேஸ்ல பார்த்துடணும். அதுக்கப்புறம் யாராவது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான். அதுவுமே நான் வந்து யோசிப்பேன். எனக்கு வந்துட்டு இந்த 3-4 டேஸ் கழிச்சு படத்துக்கு போறதெல்லாம் வந்து எனக்கு பெருசா பிடிக்காது. ஸோ இந்த படம் வந்துட்டு வந்திருக்கு, ஸோ போய் பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு ரிவ்யூவரா எல்லா படத்தையும் பாத்துறணும், அதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கணும். அப்படி நேர்மையான கரெக்ட் வாழ்த்துக்கள் பரணி ப்ரோ, கரெக்ட் தான். ஆனா அடுத்த லெவலுக்கு நீங்க வந்து ஒரு படமே எடுக்கலாமே, இல்ல நடிக்கலாமே, அது மூவ் பண்ணீங்களா நீங்க? அடுத்த லெவலுக்கு ஏதாவது பண்ணீங்களா? நைஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இல்ல சீரியஸா கேக்குறேன். இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க, சினிமாக்கு இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, அப்போ அடுத்த லெவலுக்கு மேல ஒரு ட்ரை பண்ணலாம் இல்லையா? சினிமாவுக்கு அந்த 2 நாள் தானங்க செலவு பண்றேன், புரியலையே. எங்க ரிவ்யூ போஸ்டா போடலாம் அப்படின்னு வேணா சொல்லுங்க. அது ரிவ்யூ பண்ணவங்க படம் நடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்ப பிரசாந்த் தான் ரிவ்யூ பிரகாஷ் தான் ரிவ்யூ பண்றாரு, அவர் படம் நடிங்கன்னு சொல்லுவீங்களா? எல்லாருக்கும் தான் ஆர்வம் இருக்கும், அவருக்கு தெரியாதா? அசிஸ்டன்ட் டைரக்டரா இருப்பாரு, நமக்கு தெரியாது இல்லையா? நான் என்ன சொல்றேன், ஒரு ஆள் வந்து அவங்களுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க சினிமா ரிவ்யூ ஆகுனாக்க, நம்ம நெகட்டிவா சொல்ல பாசிட்டிவா சொல்றீங்க, ஓகே புரியுது ப்ரோ. பட் ஆனா நமக்கு வந்துட்டு சில விஷயங்கள் தான் நமக்கு தெரியும், அதுக்கு மேல ஒன்றும் தெரியாதுல்ல. அதனால நம்ம தெரிஞ்ச விஷயத்த ஒழுங்கா பண்ணாலே போதுன்றதுதான். கரெக்ட். சும்மா ப்ரோ கை தூக்கி. பரணி, கார்த்திக்லாம் வந்து கேப்டன் பிரபாகரன் ரிவ்யூ போட்டிருக்காரு. நான் உங்ககிட்ட இருந்து அந்த ரிவ்யூ எக்ஸ்பெக்ட் பண்றேன். கேப்டன் பிரபாகரன் ரிவ்யூவா? ஆமா, நான் ஆக்சுவலா வந்துட்டு இதை சொன்னா என்ன இது பண்ணி தெரியல. பட் நான் என்ன அந்த படம் பார்க்கல. பட் நான் எனக்கு போய் பார்த்துட்டு ரிவ்யூ போடுங்க. அதுதான் எனக்கு வந்து ரீ ரிலீஸ் போய் பார்த்துட்டு போடுறது ஓகே. பட் என்ன சொல்ல, அதுக்கு வந்துட்டு இங்க வந்து பெருசா கூட்டம் வராது, அதுதான் பிரச்சனை. ஏங்க இந்திராவோட அதிக டிக்கெட் போயிட்டு இருக்குங்க புக் மை ஷோல. பட் டெக்னிக்கலி நான் இருக்கிற ஏரியா, அந்த தியேட்டரு இதெல்லாம் இது படும். நான் இருக்கிற ஏரியால இந்திரா அந்த படத்துக்கே வந்துட்டு பரணி ப்ரோ, ஆனா இந்திராவோட கண்டிப்பா அந்த படத்துக்கு உங்க ஊர் சைடுல கண்டிப்பா கூட்டம் வருவாங்க. கண்டிப்பா கூட்டம் வரும். புக் மை ஷோல இன்னைக்கு 6000 டிக்கெட்ஸ் போயிருக்கு. இந்திரா காட்டவே மாட்டேங்குது எவ்வளவு டிக்கெட் போயிருக்குன்னு. இல்ல கமல் ப்ரோ, ஆக்சுவலா வந்துட்டு
நீங்க உங்களுக்கு ரஜினி படம் ஓடுது, விஜயகாந்தோட பழைய படம் ஓடுதுன்னா, ரஜினிகாந்தோட அவர்களோட புது படம் தான் எல்லாரும் அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. நீங்க அப்படி அந்த ஒரு இதுல தான் நான் சொல்றேன். வேற எதுவும் கிடையாது. இப்ப நீங்க அது இல்லாம இந்த ஒரு படம் மட்டும் தான்பா ஓடுது. நீ பார்க்கறதுனா பாரு, இல்லன்னா போ அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, சரி குடுப்பான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. அதுதான் மேட்டர். இப்போ கூலியா இல்ல கேப்டன் பிரபாகரனானா எல்லாரும் கூலிக்கு தான் டிக்கெட் வாங்கிட்டு போறாங்க. படம் போட்டு 20 நிமிஷம் ஆச்சுங்க. பரவாயில்லைன்னா, பரவாயில்ல குடுப்பா. நான் ஏங்க போய் நான் பார்க்குறேன். இந்திராவோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கூலியோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க அந்த 2 ஏங்க சரி இப்ப என்ன அரசியல் ப்ரோ? உங்களுக்கு அந்த படம் பார்க்கணும் நான் டிஜிட்டல்ல டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். இல்லன்னா டிஜிட்டல்ல யூடியூப்ல இருந்துச்சுன்னா பார்க்குறேன். எந்த ஓடிடில இருக்கு? அமேசான் பிரைம்லயா? எந்த ஓடிடிலயே இல்ல, நல்ல பிரிண்ட் யூடியூப்ல தான் இருக்கு, அது நல்ல பிரிண்ட் இல்ல. இல்ல பிரைம்ல இருக்கு பரணி, பிரைம்ல பாருங்க, நல்ல வெர்ஷனாவே இருக்கு. பிரைம்ல இருக்கும் கண்டிப்பா. பட் தியேட்டர் வாட்ச் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த படம் வந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆக்சுவலா அது இது என்ன ரீமாஸ்டர்ட் பண்ணியா போட்டிருக்காங்க? ஓல்டு வெர்ஷன் தானே போட்டிருக்காங்க. இல்ல ப்ரோ, கொஞ்சம் பெட்டரா தான் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க எல்லாருமே. குவாலிட்டியா தான் இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. நான் பார்த்தப்பவுமே எனக்கும் குவாலிட்டியா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா முன்னாடிலாம் இந்த யூடியூப்ல ஆட் பிளாக் போட்டோம்னா ஆடே வராது குரோம் ப்ரௌசர்ல. இப்போ என்னன்னா அதை எப்படியோ பைபாஸ் பண்ணி எத்தனை ஆட் பிளாக் போட்டாலும் யூடியூப்ல ஆட் வருது. இப்போ அமேசான் பிரைம் ஓபன் பண்ணா அமேசான் பிரைம்லயும் ஆட் வருது. பண்ணி ப்ரோ MX பிளேயர்ல பாருங்க, டவுன்லோட் பண்ணி. MX பிளேயர்ல ஃப்ரீயா இருக்கு. இல்ல வேணாம். இல்ல நான் பார்த்தா இதுல தான் பார்ப்பேன், கம்ப்யூட்டர்ல ஹாட் ஸ்டார்லயும் ஆட் வருங்க. நீங்க அப்கிரேட் வெர்ஷன் ஏதோ வாங்கிருக்கீங்க. இல்ல நிறைய வரும். இல்ல அரசியல் ப்ரோ, ஸ்டார்ல ஆட் பிளாக் இருந்துச்சுன்னா ஆட் வராது. ஆட் பிளாக்கர் இல்லைன்னா ஆட் வரும், டிவில ஆட் வரும். ஆனா நான் இது கம்ப்யூட்டர்ல பாக்குறப்ப ஆட் பிளாக்கர் போட்டிருக்கேன், அதனால ஹாட் ஸ்டார்ல எனக்கு ஆடே வராது. அப்படியே நாங்க டிவில தான் பாக்குறோம். அது டிவில பார்த்தா ஆட் கண்டிப்பா வரும், அதுல நமக்கு எதுவும் பண்ண முடியாதுல்ல. இது பிரைம்ல ஆட் இன்ட்ரோ வருது 3 months வருது. 3 months வருது. ஆமாமா 3 months. இல்ல இது ஸ்டார்டிங்ல வருது ஒரு 15 செகண்ட் ஆடு, அதுக்கப்புறம் ஆட் வருதான்னு தெரியல, படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம். அமேசான்ல ஆட் வருது நான் பார்த்தேன் பரணி. பட் யூடியூப்ல எல்லாம் ஆட் ஒன்றும் வரல. யூடியூப் பிரீமியம்ல ஒன்றும் ஆட் வர மாதிரி தெரியலையா? யூடியூப் பிரீமியம் எடுக்கல ப்ரோ. ஃபார்வர்ட் பண்ணலாம், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம் அது நீங்க. பட் ஆனா ஆட் வருது கரெக்ட். யூடியூப் பிரீமியம்ல ஆட் வராது, நடுவுல எல்லாம் வராது, இன்டெல்லாம் வரும். அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம் நம்ம. இல்ல நான் யூடியூப் பிரீமியம் எடுக்கல, மற்ற சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. சரி ஓகே பாப்போம். நாளைக்கு ஆடியன் ட்ரெய்லர் லான்ச், 2 படத்தோட ட்ரெய்லர் வருது. நான் ரொம்ப வெயிட் பண்றதுல. நீங்க போலையா பரணி ப்ரோ? என்ன தமிழ்நாட்டுல இருந்துட்டு போகாம இருக்கீங்க? இல்ல தமிழ்நாட்டுல இருந்துட்டு போகாம இருக்கீங்கன்றது நல்ல கேள்வி. பரணி ப்ரோ நாளைக்கு என்ன ரிவ்யூ சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் அப்படி சொல்லுவாரு. எப்படி அடிப்பாங்க, நம்ம முன்னாடியே நம்ம படுத்துருவோம் அப்படின்ற மாதிரி. எப்படி இவங்க ஓட்டுவாங்க அப்படின்னு தெரியும். என்னது புரியல, என்னது இது சாங் சொல்றீங்களா இல்ல ட்ரெய்லர் பார்த்துட்டு? ட்ரெய்லரே அப்படிதான் சொல்லுவீங்கன்ற நானு. ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு, அப்புறம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்ற போறேன். இல்ல என்னங்க இருக்கு? எனக்கு தெரிஞ்சு டாக்டர் அந்த ட்ரெய்லர் ரொம்ப டிசீவிங்கா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கூலி ட்ரெய்லருமே டிசீவிங்கா கட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்காது. பட் இது ஒரு மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் பேக்டு ட்ரெய்லரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பாப்போம். கூலிக்கு முன்னாடி என்ன ட்ரெய்லர் சொன்னீங்க பரணி ப்ரோ? டாக்டர் ப்ரோ அதெல்லாம் ட்ரெய்லர், வெறித்தரமான ட்ரெய்லர் கட்டாதா? இல்ல ப்ரோ நம்மள அப்படியே படத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது ட்ரெய்லர் கட்டு. டாக்டர்ல ட்ரெய்லர் என்னன்னா படத்துக்கு ஒரு பிளஸ்ஸா இருந்தது ஆக்சுவலா. அதுவும் அந்த கிளைமேக்ஸ்ல வர அந்த போர்ஷன் என்னன்னா பயங்கரமா வைரல். அந்த போர்ஷன் செம்ம வைரல் அந்த டைம். ப்ரோ அதுல அந்த ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ், ஒரு ஸ்டண்ட் ஒன்னு காட்டியிருப்பாங்க கட் ஷாட்ல, டக்கு டக்கு டக்குன்னு. அதுவே பயங்கரமா இருக்கும். நெல்சன் சம்பவமா இருந்திருக்கும். ஆக்சுவலா அந்த ஒரு ஷாட் நிறைய பேர் அந்த படம் வந்தப்ப ஒரு மாதிரி
சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த படம் வந்து கோவிட் டைம்ல வந்துச்சு. தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆச்சு. கேரளால ரிலீஸ் ஆகல. கேரளால அப்ப எல்லா தியேட்டரும் ஷட் டவுன். சரி பரணி, எனக்கு ஒரு டவுட்டு. இவ்வளவு நேரம் சும்மா ப்ரோ இருக்காரு, எமோஜி போடாம இருக்காரு, பேசாம இருக்காரு, மியூட் எமோஜி பண்ணாம இருக்காரு. போட்டாரு. இருக்காரா இல்லையா? எமோஜி இருக்காரா இல்லையா? எமோஜி போட்டாரு. இருக்காரா இல்லையான்னு தெரியல. எங்க இருக்காரு. வாய திறந்தாரு, கீழே போயிட்டாரு. அவன் பேச வந்தாரு. இல்ல, திரும்ப இன்வைட் கோவர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே. சும்மா ப்ரோ மேலே வாருங்கள். சொல்லுங்க. சுகுமார் நான் இப்ப பேசுங்க. எங்க பேச விட்டீங்க? பரணி நீயே தானே பேசின்னு இருக்க. சாரி நான் சரி பேசுங்க உங்க ஆசை. பேசுங்க. என்ன சொல்லுங்க. சாங் எப்படி இருந்துச்சு சும்மா ப்ரோ சொல்லுங்க. அப்படி இருந்து ஆரம்பம். நல்லாதான் ப்ரோ இருந்துச்சு. என்ன இந்த இந்த டாக்டர் படத்துல ஓ பேபி அப்படின்னு சொல்லிட்டு சோ பேபி ஐயோ பாவம், மறுபடியும் போயிட்டாருண்ணா. இந்த சாங் வந்து அந்த டோன்ல இல்ல, இது வந்து சலையா அந்த கண்ணை பார்த்தாக்கா அந்த டோன்ல இருந்துச்சு. நல்லாதான் இருக்கு பாட்டு. ஓகேண்ணா. அது ஒரே வாட்டி கேட்டுட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு பாட்டை சொல்லிட முடியாது. பட் ஆனா எனக்கு கேட்கும் போதே நல்லா தான் இருந்துச்சு. சூப்பர். ஈவினிங் பாம் மூவில ஒரு சாங் போட்டு இது பண்ணியிருந்தாங்களா, ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா, அது நல்லா இருந்தது. இமானோட அந்த மெலடி உண்மையாலே நல்லா இருந்தது கேட்க. அப்படியே நானே கேட்டு பாக்குறேன். நான் பிரகாஷ் ப்ரோ அதை அப்டேட் போட்டிருந்தாரு. நான் அதுக்கு நான் சாங் கேட்கல, சாங் கேட்டு சொல்றேன் அப்படின்னு. ஓடிடில யாராவது ஏதாவது படம் பார்த்தீங்களா? தியேட்டர்ல பார்க்காம இப்போ ஓடிடில நிறைய வந்துச்சு. ஸோ அது பார்த்துருந்தீங்கன்னாலும் சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. மாரிசன் தலைவன் தலைவிக்கான அடி விழுக்காங்க எல்லாம். ஏன் என்னவா தலைவன் தலைவிய என்ன ரீசன்னால அந்த தியேட்டர்ல ஒர்க் அவுட் ஆச்சு, இங்க ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நடிப்பாங்கல்ல, அந்த இதுதான். கத்திட்டே சொன்னேன்ல, தலைவன் தலைவி வந்தா எல்லாரும் அடிக்க ஆரம்பிப்பாங்க, மாரிசன் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. மாரிசன் அப்ரிஷியேட் வச்சு நான் நிறைய பார்த்தேன் ப்ரோ. தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இதே பண்ண போறீங்கன்ற மாதிரி தோணுச்சு. இல்லைங்க, அதை கூட விட்டுருவேங்க. அது எல்லாத்தையும் விட்டுருவேன். தலைவன் தலைவர் திட்டுறது, மாரிசனை பாராட்டுறதெல்லாம் விட்டுருவேன். அதெல்லாம் 2 பேரும் ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி போட்டிருந்தாங்க. 2 பெரிய ஐடிங்க. ஏன்னா இந்த ரிவ்யூவர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க பாருங்க மாரிசனை மட்டும் தட்டி தலைவன் தலைவி பூஸ்ட் ஏற்றி இருக்கிறாங்க. அவங்களாம் மாரிசனை கண்டுக்கவே இல்லை. அப்படி எனக்கு வந்து என்ன அப்செட்னா, அவங்க 2 பேரும் நம்மளையும் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். மாரிசன் வந்து தலைவன் தலைவியோட அதிக ரேட்டிங் கொடுத்துருக்கேன். நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸ்பேஸ்லின்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் கேட்டுவிட்டு இவங்க ரிவ்யூஸ் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. தலைவன் தலைவியை பூஸ்ட் ஏற்றி மாரிசனை மட்டும் தட்டியிருக்காங்க. நான் அதை விட எனக்கு வந்து ஜஸ்ட் தலைவன் தலைவிக்கு நான் 3.25 கொடுத்துட்டு மாரிசனுக்கு 3.25 கொடுத்துருக்கேன். என் ரிவ்யூவை யாருமே அதை பார்த்தாங்களா பார்க்காம திட்டுறாங்களா இல்லைங்கிறது தெரியல. ஆனால் சேர்த்து வச்சு திட்டுறாங்க. ஒரு 4-5 அப்ரிசியேஷன் போஸ்ட் போட்டு தலைவா. ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு இங்கே மாரிசன் வரல. எனக்கு ஒரு தலைவன் தலைவி தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் எத்தனை பேர் இங்கே மாரிசன் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொன்னாங்க? தலைவன் தலைவி தான் மெஜாரிட்டி. ஃபர்ஸ்ட் டேவே வந்து நீங்கள் ரிவ்யூ போடுறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டேவே ரிவ்யூ சொன்னது தலைவன் தலைவி தான். ஆர்வம் அந்த சைடு தான் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஆர்வம் இருந்தாலும் இதை தாண்டி ஒரு ஆர்வம் அந்த ட்ரெய்லர். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது மாரிசன் தான் பார்த்தேன். நான் வம்படியாவே ஃபர்ஸ்ட் மாரிசன் தான் பார்த்தேன். அந்த ட்ரெய்லர் பிரகாரம். அதுக்கப்புறம் தான் நான் தலைவன் தலைவியே பார்த்தேன். மதியான ஷோ தான் தலைவன் தலைவி பார்த்தேன். காலையில ஷோ வந்து நான் வந்து மாரிசன் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஆனா இங்க இருக்க எல்லாரும் அதான ப்ரோ பார்த்தாங்க. ட்ரெய்லர் ஹிட்டு, பாட்டு ஹிட்டு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா தலைவன் தலைவிக்கு தான் எதிர்பார்ப்பு அதிகமாகும். எல்லாரும் தலைவன் தலைவி தான் பார்த்துருப்பாங்க. மாரிசன் அவ்வளவா யாரும் பார்க்கல. எனக்கு மாரிசன் பெருசா ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. யூசுவல் ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல உங்களுக்கு ஒர்க் ஆனதான் நான் பயப்படணும். ஒர்க் ஆகலங்கிறப்ப எனக்கு வந்து எந்த ஆச்சரியமும் இல்லை. கிட்ட படம் ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு இதான் ட்விஸ்ட்னு சொல்லிட்டு. பெருசா அது என்னுடைய அதான் சொல்லிட்டேனே. எனக்கு வந்து கரெக்ட்.
என்ன அமைதி ஆயிட்டாங்க எல்லாரும்? சரி குவிஸ் போங்க. குவிஸ்லாம் வேணாம் ப்ரோ, நீங்க வேற. சரி அப்போ ஒரு பாட்டு பாடுங்க. யாரு? நீங்கதான். நீங்கதான் சலம்பல இல்ல பாட்டு பாடுங்க. நியாயமானது. பரணி அந்த பாட்டை உக்லைன் பாடுங்க. இருக்குல்ல, அந்த உக்லைன் இருக்குல்ல, ராஷ்மிகா வந்தா அது பாடுங்க. இல்ல அது நான் இன்னைக்கு ட்வீட் பண்ணலாம்னு நினைச்சேன் மத்தியானம் போல, பட் வேணான்னு விட்டுட்டேன். சரி, இது மாவீரம் ப்ரோ, இந்த அந்த படம் பார்த்துட்டீங்களா? ஹிந்தி படம். இல்ல இல்ல இன்னும் பார்க்கல. நான் மண்டே தான் இன்னைக்கு படம் பார்ப்பேன். இன்னைக்கு லீவு, நேத்து லீவு. எனக்கு லீவுனா சரி, படம் பார்க்க மாட்டேன். அந்த இது மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, அது. அதுவும் மண்டே தான் ப்ரோ பார்க்குவேன். ரெண்டுமே டவுன்லோட் போட்டு வச்சிருக்கேன். மண்டே தான் பார்ப்பேன். ஓகே ஓகே ஓகே. இல்ல ரெண்டுமே இதா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. So அதுதான். சரி, யாராவது F1 மூவி பார்த்தீங்களா? இங்க ஓடிடில பார்த்தேன் பரணி ரிலீஸ் ப்ரோ, ஆச்சு. செமையா இருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்காம ஓடிடில பார்த்தது யாராவது? பார்க்கல தியேட்டர்ல பார்க்க முடியல, ஓட்டிட்டு பார்த்தேன். செமையா இருந்துச்சு. இங்கிலீஷா தமிழா? இங்கிலீஷ். இங்கிலீஷ். சூப்பர் ப்ரோ. கமல் ப்ரோ, அப்ப நீங்க ஃபோர்ட் விசஸ் ஃபெராரி பார்த்துருக்கீங்களா? பார்த்திருக்கேன் ப்ரோ, அதுவும் பிடிக்கும் எனக்கு. ஓகே ஓகே. இல்ல இன்னைக்கு சும்மா ப்ரோ கேட்டாரு, இதை பார்த்துட்டு அதை பாருங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதே மாதிரி ரஷ்யன் ஒரு படம் இருக்கும், அதுவும் பாருங்க, பழைய படம். ரஷ் மூவி. ரஷ் ஹவர் தெரியும், ரஷ்னு. அதுவும் ரேசிங் படம் தான் ப்ரோ. தோரா நடிச்சிருப்பாரு, கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அவர் நடிச்சிருப்பாரு. ஓகே ஓகே, பார்ப்போம். வேற ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருக்கா? மாவீரன் ப்ரோ, தம்புடு. ஏங்க எனக்கு அந்த தமிழ் படத்துல இவங்க நடிச்சிருக்காங்களா? லப்பர் பந்து ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஆமா ஆமா. சுவாசிகா. அவங்க சிகரெட் எல்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க, கொடூர வில்லி அவங்க. கொடூர வில்லியா? ஆமா அவங்க. சொல்லுங்க ப்ரோ. ஆமா அது ஒரு சரியான மொக்க படம் ப்ரோ. அதான் நேத்து சொன்னாரு, யாருக்கா தண்டனை கொடுக்கணும் மாட்டி அந்த படத்துல மாட்டி விடுங்க. அது புரிஞ்சது, பட் இருந்தாலும் ஏன் அவ்வளோ என்ன இது ரீசன்ன்றதுதான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு ப்ரோ. அதனாலயே ஒரு நாள் நைட்ல நடக்கிற கதை பரணி ப்ரோ. காட்டுக்குள்ளே தான் படம் ஃபுல்லா இருக்கும். ஊரு துரத்தும், உலகம் துரத்தும், ஒண்ணுமே இருக்காது, லாஜிக்கும் இருக்காது. கதையும் அதே இடத்துலதான் நிக்கும், கதையும் மூவ் ஆகாது, ஒண்ணுமே இருக்காது அந்த படத்துல. அதுக்கா படம் நீங்க பாருங்களேன், நீங்க பாத்துட்டு வந்து ரிவ்யூ சொல்லுங்க. சரி நாங்க சொல்றோம், நீங்க பாத்துட்டு வாங்க. ஐயோ இல்ல, நேத்து எனக்கு மாவீரன் சொல்லும் போது இன்னும் இவ்வளவு தண்டனை கொடுக்குற அளவுக்கு இவ்வளவு இதா சொல்றாரு, மனுஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு போல அப்படின்னு நினைச்சேன். சரி பரணி ப்ரோ, நேத்து எஸ்கேக்கு ஒரு ட்வீட் போட்டீங்களா, என்ன திடீர்னு அந்த ஸ்மோக்கு? இல்ல இல்ல, ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் வாச சினிமாஸ் அவர் போட்டிருந்தாரு, ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, அப்ப நான் ஃபர்ஸ்ட் எஸ்கே, அதுக்கப்புறம் கார்த்தி, இவங்க 2 பேர் போட்டோ வச்சுதான் போட்டேன். அதுக்கப்புறம் தான் கமெண்ட்ல சொன்னாங்க. கமெண்ட்ல ஒருத்தர் கங்குவான் போட்டாரு, பார்த்தேன். ஒருத்தர் இல்லைங்க, ஒரு 4-5 பேர் போட்டாங்க கங்குவா கங்குவான்னு. அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லி இது அந்த போஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு எஸ்கே மட்டும் போட்டிருந்தேன். இல்லைன்னா எஸ்கேன்னு கார்த்தி தான் ஃபர்ஸ்ட் போட்டேன். வாசு சினிமாஸ் எஸ்கே மட்டும் போட்டிருந்தாரு, நான் சரி கார்த்தியும் இருக்காருன்னு நினைச்சிட்டு கார்த்தியை போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா எஸ்கே ஒரு ரீமேக் கூட பண்ணதில்ல, அதெல்லாம் உங்களுக்கு பியூட்டியா தெரியலையா? என்னது எஸ்கே இது வரைக்கும் கார்த்தி ஏதாவது பண்ணிருக்காரு ரீமேக்? சிறுத்தை தோலா. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சேன். பிரகாஷ் ப்ரோ, நேற்று நான்மகாநல்ல பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? முந்தானத்து. அதுல தெலுங்குல வேற கிளைமேக்ஸ் வருமா? தெரியல, தெலுங்கு வருஷம் நான் அதுலயே பார்க்க போறேன். தமிழ் படம் தானே ப்ரோ. தெலுங்குல அவரு கொண்டுட்டு போறாருல, அதுக்கப்புறம் ஒரு சீன் இருக்கு ப்ரோ, அவர் தங்கச்சி கல்யாணம் நடக்கிற மாதிரி. அப்புறம் கார்த்தி போய் இன்னொரு ஆளை கொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கான். இந்த இன்டர்வியூல தான் சொல்லியிருந்தாரு சுசீந்திரன். அது தெலுங்கு வெர்ஷன்ல மட்டும் தான் வருமா? அப்படியா? பார்க்கலையா? விடுங்க, யூடியூப்ல தெலுங்கு வெர்ஷன் போட்டு பார்த்துருவோம். அதாவது இப்போ தப்பா தட்டி கேட்கிறவர் ஆரம்பிச்சிட்டாரா கார்த்தி? அந்த மாதிரி ஆயிரும். வேற ஒரு பொண்ணுக்கு இதே மாதிரி ஒரு இது நடக்கும். அப்ப சரிப்பட்டு வராது. இதுதான் கரெக்டா இருக்கு. தமிழ் கிளைமேக்ஸ் தான் கரெக்டா இருக்கு. தமிழ் கிளைமேக்ஸ் பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அததான் அவர் சொல்லியிருந்தாரு, தமிழுக்கு இது ஓகே, ஆனா தெலுங்குல அது இது பண்ண மாட்டாங்க, அதனால தெலுங்குக்கு மட்டும் அதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாரு.
ஓகே. வேற என்ன ஸ்பெஷல்? பரணி வெளியே ஓடிட்டாரு. சாங் பத்தி ஏதாவது டாபிக் ப்ரோ, பிடிச்ச லிரிக்கு அப்படி ஏதாவது? அப்படியா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மதராசி சாங்கை பத்தி யாரும் பேசலையா? போதுமா? மற்றவங்களாம் கேட்டு பார்த்து எப்படி ஒப்பீனியன் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த டாபிக் போயிடலாம். அப்படியே எனக்கு ஓகே தான் கேள்விகள் சாங். கேட்கலாம். அப்படி சொல்லுங்க. அடுத்த கேள்வி நம்ம பாட்டை பத்தி கேள்விகளுக்கு போவோம். பல்தான் ரொம்ப நேரமா ஸ்பீக்கர் கேட்குறாரு, மணிமேகலை ஸ்பீக்கர் கேட்டிருக்காங்க. ஏங்க எனக்கு நான் மணிமேகலை அப்ரூவ் பண்ணிட்டேன், பட் ஆனா மேல வர மாட்டேங்கிறாங்க. பல்தான் நான் பல்தான் அட்டன் பண்ணி 10 நிமிஷம் ஆகுது. அவர் கொடுத்தது வந்து அவருக்கு இன்னொருத்தருக்கு கேட்டுருந்தாங்க. ஆனா அவர் மேல வரல. பல்தான் வேற பல்தான் ஐடியில வேற வாங்க. ஐடி. நம்மளுக்கு எனக்கு ஒரே சிங்க் எப்பவுமே. ஏன் விஷால காணும் இன்னைக்கு? இன்னைக்கு வரமாட்டார் ப்ரோ, அவர் ஊருக்கு போயிருக்காரு அவங்க பாப்பா பார்க்க. ஏன் பரணி ப்ரோ? மதராசியில பரணி ப்ரோ கேக்குதா? ருக்குமணியை பத்தி கேட்க போறீங்களா? ஆமா, ருக்மணியை பத்தி சுகன் கிட்ட கேளுங்க. சிவன் ப்ரோ ஆல்ரெடி தெரியும் என்ன. சுகன் ப்ரோ டெய்லி போட்டு அவர் உயிரை வாங்கிட்டு தான் இருக்காரு. ருக்குமணியை போட்டு தள்ள போறாங்க. கமல் ப்ரோ என்னமோ கேட்க வந்தீங்க? சாரி, வேற ஃபோன் கால்ல இருந்தேன். மதராசியில வர ப்ரோமோக்கள் அது எல்லாத்துலயும் பார்த்தா ருக்மிணியை தான், ருக்மிணிக்காக தான் இவர் பழி வாங்குவார் போலயே. ருக்மிணியை போட்டு தள்ளுற மாதிரி இருக்கு. இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து பரணி ஏதோ சொல்ல வந்தாரு. எனக்கு வந்து குறியில கெட்டுச்சு. அவர் நெடியில சொன்னாரா குறியில சொன்னாரான்னு டவுட். அதுதான். நான் குரில் நெட்டில் சத்தியமா எனக்கு தெரியாது. நான் சின்ன பிள்ளையில படிச்சதுண்ணா. என்னண்ணா சொல்ல வந்தேன்? அன்னைக்கு இப்படிதான் யாரோ ஒருத்தவங்க சொன்னாரு, சரி குரில்ல சொன்னாரு, நெடில்ல சொன்னாரு, எனக்கு புரியவே இல்லை டக்குன்னு. சரி, பரவாயில்ல விடுங்க. புரியாத வரைக்கும் சந்தோஷம். அன்னைக்கு சொன்னது புரியலன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். புதுசாக நிறைய பேர் ஸ்பீக்கர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேச கேட்போம். ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன் அதை சொல்லுங்க. அதை நீங்க தான் ப்ரோ சொல்லணும். எனக்கே தெரியலையே. இல்ல ருக்மணியை போட்டு பரவாயில்ல விடுங்க. நான் தள்ளிடுவாங்க. இல்ல அது இல்ல அதுக்கு முன்னாடி பரணி சொன்னதான் சொன்னேன். ஆனா அன்னைக்கு சொன்னது வந்து புரியலன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு நானே ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். அது சொல்லாம இருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது ஒரு சில பேருக்கு மட்டும் புரிஞ்சிச்சு. அன்னைக்கு ஸ்மைலி போட்டிருந்தாங்க. மற்ற வரைக்கும் சந்தோஷம். இல்ல அன்னைக்கு எனக்கு புரியல, அதனால தான் நான் அமைதியா இருந்துட்டேன். சரி, ஒரு ஏதோ சொல்றாரு. பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கும் புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை. இன்னைக்கு நான் வந்து டிஎம் பண்றேன் உங்களுக்கு. சரி, அடுத்து புது ஸ்பீக்கர்ஸ் 2-3 பேர் வந்திருக்காங்க. அப்படி கேட்பேன் என்னன்னு. எஸ் ப்ளீஸ். மண்டேலா மாடஸ் அது பாத்தீங்களா ப்ரோ? நல்லா இருக்கா? மண்டல மாடஸ் யாரோ நல்லா பார்த்து தான் ப்ரோ இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ, நல்லாதான் இருக்கும். நான் ஒரு எபிசோட் பார்த்தேன். சரி, அதான் ஓகே. ஒரு ஆக்ஷன் சீன் மட்டும் வாணி கபூரை வச்சு கொஞ்சம் ஓவர் த டாப்பா போயிருப்பாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் நினைக்கிறேன். அதான் இன்ட்ரோவே எனக்கு கொஞ்சம் ஓவரா தான் இருந்துச்சு. சரி, போக வாணி போக கபூர் கான்செப்ட் ஒரு மாதிரி ஆயிரும் ப்ரோ, ஒரு மாதிரி போகும் கான்செப்டே. என்னென்னமோ நடக்கும், ஆனா அதுல கடைசியில எல்லாம் ஒண்ணு சேர்த்து கொண்டு வந்துரும். எனக்கு வாணி கபூர் ரொம்ப அழகா இருந்தாங்க. காஸ்டியூமு, அந்த கூலிங் கிளாஸ், போலீஸ் ஷர்ட்டு. ஓகே ப்ரோ, ஓகே. சரி பிரகாஷ், நான் ஏதோ கேள்வி கேட்கறேன். நீங்க ஃபர்ஸ்ட் மதராசி செகண்ட் சிங்கிள் டாபிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போலாமே பார்த்தேன். உடனே டக்குன்னு டாபிக் மாத்திடலாமான்னு வேற யோசிக்கிறேன். யாரும் அதை பத்தி பேசல, அதனால தான். சரி, பரணியே முன்னேறி போக சொல்றாரு. அதனால ஒரு கரெக்டா ஒரு 9:15 ஆரம்பம். 2 நிமிஷம் ஆகட்டும். ட்ரெய்லர் வந்தோடனே எல்லாம் மதராசி பத்தி பேச போறாங்க இல்ல ப்ரோ? ஆமா, நாளைக்கு ட்ரெயிலர் லான்ச்சு. சுகுமார் ப்ரோ ஃபர்ஸ்ட் சுகுமார் ப்ரோ ஏதாவது டாபிக் சொல்லுங்க. சுகுமார் ப்ரோ ஏதாவது போவோம். ப்ரோ அந்த ஏதாவது லக்ஷ்மி கேள்வி கேளுங்க. மூவிஸ் பயங்கரமா டிலே பண்றாங்க. சன் பிக்சர்ஸ் அன்னைக்கு டான் 7 மணிக்கு விட்டாங்க, ஈவெண்ட் நடக்கும்போது ட்ரெய்லரை. அந்த மாதிரி இவங்களும் விட்டாங்கன்னா நாளைக்கு நம்ம கண்டென்ட்டுக்கு கொஞ்சமே இருக்காது. ஆகணும் ப்ரோ, இன்னும் எனக்கு தெரியல. ட்ரெய்லர்லாம் ஃபயரா தான் இருக்கும்.
இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் லேட்டா விட்டாங்க, செகண்ட் சிங்கிள் லேட்டு. ட்ரெய்லர் மட்டும் சொன்ன டைம் விடவா போறாங்க? ப்ரோ இன்னைக்கு அட்லீஸ்ட் முடிவு ஸ்பேஸ் பண்ணியிருந்தா கான்செர்ட்ல பாட்டு பாட வச்சிருக்கலாம் ப்ரோ அனிருத்த. இன்னைக்கு தானே ப்ரோ கான்செர்ட். இன்னைக்கு தான் கான்செர்ட் இப்ப நடந்துட்டு அதுல இருக்கும். பாட்டு எவ்வளவு பெரிய ப்ரொமோஷன் ஆயிருக்கும் அந்த பாட்டு. பாடுறாரு. பாட்டு பாடி இருக்காரா கான்செர்ட்ல? பதுங்கி பாயாத்துக்கு ரெடியா இருக்கீங்க, அப்படியே லோக்கிலேயே மெயின்டைன் பண்ணி அப்படியே ட்ரைலர்லாம் அப்படியே எதிர்பார்க்காம அப்படியே பொறுமையா விட்டு அண்டர் பிளே. அண்டர் பிளே எப்பா அண்டர் அண்டர் ப்ளே பிளே நான் பண்ணிருக்கீங்க. தான் சொன்னேன், வேணா விட்டுருங்க. எனக்கு இந்த ப்ரோ பாட்டு இந்த ரெமோல சிரிக்காத பாட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ விட்டாங்களா, அது மாதிரியே இருந்துச்சு ப்ரோ. அதே தான் பிரகாஷ் ப்ரோ சிரிக்காதே. சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இந்த சேலை மட்டும் தான் ப்ரோ மிஸ்ஸிங், பாக்கி எல்லாம் கரெக்டா. இந்த ஸ்கிரீனா தொங்க வந்தாங்கல்ல, அது மட்டும் தான் மிஸ்ஸிங். அந்த பிளட் பாட்டுல அனிருத் தான் ஃபுல்லா வருவாரு ஆக்சுவலா. கடைசியில தான் ஆமா எஸ்கே கடைசியில தான் வருவார் எஸ்கேவும் கீர்த்தி வரும். சுரேஷ். பிளடி ஹெல்னு இமோஜி, இது டாக் இமோஜி போட்டு அவர் பல்தான் இன்னைக்கு புது ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணாரு. கீழே கமெண்ட்ல இருப்பாருங்க. அந்த ஐடி எதுவும் ரிக்வஸ்ட் கேட்டா கொடுங்க. பிளடி ஹெல்லா? அந்த சீம்ஸ் டாக் டிபி இருக்கும். கொடுத்துருக்கேன், மேல வந்தாருன்னா ஓகே பேசலாம். யாருக்குன்னா அந்த கருப்பு ரிலீஸ் டேட் பத்தி எதுவும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கப்பா. இந்த வருஷம் இல்ல கருப்பு ரிலீஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க வந்து சுகுமார் bro. எல்லாத்துக்கும் குத்தகை எடுத்திருக்கிறது வந்து சுகுமார் ப்ரோ தான். அவர் தான் டோட்டலா சொல்றேன்னு இருக்காரு. கருப்பை பத்தி நாங்கள் பேசக்கூடாதுன்னு எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி வேற சொல்லிட்டாரு. அவர் மட்டும் தான் பேசுவார் கருப்பை பத்தி. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க, கருப்பை பத்தி அப்டேட்டு, ரிலீஸ் டேட்டு, அவங்க அடுத்தடுத்த பிளான்ஸ் என்னென்னங்கிறத சொல்லுங்க. ஒரு கிளாரிட்டி கிடைச்சா நல்லா இருக்கும் ப்ரோ. ரொம்ப எப்படி சொல்றது, பைத்தியம் முடிக்க வர்ற லெவலுக்கு ட்ரையா விடுறாங்க. இல்ல அதான் டெய்லி சுகுமார் ப்ரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சொல்லுவார் சுகுமார் ப்ரோ அந்த கிளாரிட்டி கொடுங்க. என்னது ப்ரோ? கருப்பு ரிலீஸ் டேட். கருப்பு ரிலீஸ் டேட் எத்தனை வாட்டி தான் சொல்றது? அது இந்த வருஷம் கிடையாது. நீங்க தான் நான் சொல்லணும் கரெக்டா. இல்ல வெற்றியும் சொல்லிடுறேன், இந்த வருஷம் கிடையாது, அடுத்த வருஷம் பாப்போம்பா. பொங்கலையும் தாண்டி போகுமா? பொங்கலுக்காவது வந்துருமா ப்ரோ? தாண்டவும் வாய்ப்பு இருக்கு. பொங்கலை தாண்டினா எலெக்ஷன் இருக்கு. அது கிட்ட வரும்போது தான் தெரியுமா வீரன். அது பொங்கலுக்கு கிட்ட, அதாவது ஒரு மாசம் இல்ல ஒரு 1.5 மாசம் முன்னாடியே ஒரு கிளாரிட்டி வரும். இப்போ வரையும் வந்துட்டு ஒரு பொங்கலுக்கு தான் எய்ம் பண்றாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான் இது அதை பத்தி. இதுக்கு முன்னாடி ஒரு ஒன் மந்த் பர்த்டே, சூர்யானாவோட பர்த்டே ஒட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் தீபாவளிக்கு தான் எய்ம் பண்றாங்க. ஏன்னா அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அவங்க சொல்லுவாங்க ப்ரோ, ப்ரொடக்ஷன்ல இருந்து எதனா சொன்னாங்களா இல்ல வேற யாருன்னா எதனா சொன்னாங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க. யாருமே எதுவுமே சொல்லல ப்ரோ இப்போ வரைக்கும். இல்ல அது தீபாவளி கிடையாது, முன்னாடியே தெரியும். அது அந்த டைம்ல அந்த பர்த்டே அப்போ வரும்போதே கிளியரா சொல்லியாச்சு தீபாவளிக்கு வராதுன்னு. இன்னுமா மோட்டிட்டு முடியல? ஓகே ப்ரோ. இல்ல முடியல, ஓடிடி முடியல. ஏன்னு தெரியல, யார் அக்செப்ட் பண்ணாலும் புது ஸ்பீக்கர்ஸ் யாரும் மேல வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரியல. அஜித் பல்டன் அக்செப்ட் பண்ணிட்டேன், மணிமேகலை அக்செப்ட் பண்ணிட்டேன், யாருமே வரல. அங்கேயால ஹாய் பர்னி, இப்ப கேக்குதா? மேல வந்திருக்கேன். சொல்லுங்க. சரி, வேற டாபிக். முதல்ல வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பரா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அடடா, நல்ல வேர்ட்ஸா கேக்குதே காதுல. ஆனா நீங்க பொறுமையா இருக்கீங்க, அவசரமா இல்ல. அப்படியா? சனி ஞாயிறுல அது இது. நீங்க முன்ன ஏதோ பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அது கண்டிப்பா அதை பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு இருந்துச்சு. அதுக்காக தான் நான் இது பண்ணேன். நீங்க அது பேசலாமா? நீங்க முன்ன பேசிட்டு இருந்தீங்களா தலைவன் தலைவி மாரிசன் படம் பத்தி? சொல்லுங்க. பேசலாம். ஏன்னா நான் அந்த படம் பார்த்தேன், 2 படமுமே பார்த்தேன். எனக்கு இந்த படம் எப்படி தியேட்டர்ல அவ்வளவு ஹிட் ஆனிச்சுன்னு பயங்கர ஒரு மாதிரி வெறுப்பா இருந்துச்சு. இந்த படத்தெல்லாம் எப்படிதான் ஹிட் பண்றாங்க? எங்க இதுல விடாமுயற்சி மாதிரி ஒரு நல்ல எந்த படம் தெளிவா சொல்லுங்க. தலைவன் தலைவி படம்.
மாரிசன் படமும் நல்லா இருந்துச்சு. ஆனா மாரிசன் படம் எப்படி ஓடுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தலைவன் தலைவி நல்லா ஓடுனதா நீங்க பேசிட்டு இருந்ததே நான் கேட்டேன் ஒரு தடவை. ஆனா எனக்கு சுத்தமா பிடிக்கலைங்க அந்த படம். எப்படி ஓடுச்சு அப்படின்னு எனக்கு பயங்கர டவுட்டா இருந்தது. அதே அதே நீங்க திரும்பி இப்ப அடிக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு வகையில பரவாயில்லையே, நம்ம மக்கள் கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. இப்ப அது அது அதை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக. இதுக்கப்புறம் அடிச்சு என்ன மேடம் பண்றது? அதான் 85 கோடி கலெக்ட் ஆயிருச்சு. இல்ல, அது பணம் போயிட்டு போகுது. மக்களா சிந்தனையா வந்து இப்படி ஒரு படத்தை எப்படி ஹிட் பண்ணாங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது. ஏன்னா அதுல ஸ்கேம் பண்ணிட்டாங்க. எல்லா பெண்களையுமே ரொம்ப கேவலமா சித்தரிச்சிருந்தாங்க. என்னவோ வீட்டுல இருக்க பெண்கள் எல்லாம் தான் ஒரு குடும்பத்தையே கெடுக்கிற மாதிரியும், அது அந்த ஒரு பெண்ணை அடிச்சோன்னு அந்த மாமனார் கேரக்டர் வந்து அடிச்சோன்னு தியேட்டர்ல விசில் அடிச்சாங்க. எனக்கு பயங்கரமா ஒரு மாதிரி இதாயிடுச்சு. ஐயோ, கெட்ட வார்த்தையில வேற பேசினாங்க. அது நிறைய இடத்துல ஒரு மாதிரி ஆணாதிக்க தன்மையாவே இருந்துச்சு தியேட்டருக்குள்ள. அது பார்த்து எனக்கு ஐயோ, என்னடா நம்ம இவ்வளவு வருஷம் இது பண்ணி மேல வந்துட்டோம்னு நினைக்கும் போது என்னடா இவ்வளவு கீழே போறாங்க, இப்படி ஒரு படத்தை எல்லாரும் ரசிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்தது. ஆனா கொஞ்சம் இல்ல, ரொம்ப ரொம்ப இருந்தது. ஆனா இப்ப நீங்க எல்லாரும் அந்த படத்தை அடிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலைங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நீங்க பேசுறத வச்சு. தியேட்டர்ல பாத்தீங்களா? தியேட்டர்ல தான் பார்த்தேன். 2 படமுமே பார்த்தேன். ராம் படம் நம்ம இந்தியா வந்துட்டீங்களா? இந்தியா வந்துட்டு திருப்பி சுவிஸ்க்கே வந்துட்டேன். இந்தியா வந்து இந்த படம் பாத்தீங்களா? இந்தியா வந்து ராம் படங்க. ஃபர்ஸ்ட் படம் ராம் தாங்க பார்த்தேன். நம்ம பறந்து போ படம் பார்த்தேன். ஆமா, அது எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. என்னாச்சுன்னு தெரியல. டைம்ல வந்து பேசல. ஏங்க அப்ப டைம் இல்லைங்க. இந்தியால பறந்துட்டே இருந்தீங்க. டைம் இல்ல. இந்தியால பறந்துட்டு இருந்தீங்களா? ஆமா, ரொம்ப ரொம்ப டைம் இல்ல. நீங்க போடுற டைமிங்க்கு எனக்கு செட் ஆகல. நிறைய பயணங்கள், நிறைய ஃபேமிலி அந்த மாதிரி இருந்தனால என்னால பேசுற அளவுக்கான நேரம் இல்ல. சரி, ஓகே, சொல்லுங்க. ராம் படம் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். எனக்கு அதுல ஏதோ மிஸ்ஸிங் ஃபீல் இருந்துச்சு. எப்பயுமே இயக்குனர் விட்ட ஒரு டச் இருக்கும் இல்லையா, அது எனக்கு அங்க அதுவும் ஃபீல் ஆகல. ஆனா எனக்கு அது கூட ஓகே எனக்கு. ஆனா இந்த படத்துல வந்து எப்படி இது இவ்வளவு கொண்டாடினாங்க அப்படின்னு பயங்கர வருத்தமா இருந்தது. ஆனா அது நீங்க அதே மாதிரி எனக்கு வடிவேல் கிட்ட வந்து அவரோட நடிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படத்துல. இப்ப நீங்களாம் நிறைய படம் பார்த்து இதுக்கப்புறம் இந்த ட்விஸ்ட் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த படம் ஒர்க் ஆகலன்னு தெரியல. ஆனா நான் அதிகம் படம் பார்க்காத ஆளுங்கும் போது எனக்கு அது 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 வந்து என்ன சொல்றது, இது வரும், இந்த சீன் வரும்னு இருந்தாலும் கூட அந்த படம் எனக்கு பிடிச்சிச்சு. அவங்க அந்த 2 கேரக்டருக்குள்ள அழகா ஒரு இவ்வளவு மணி நேரத்தை ரொம்ப போர் அடிக்காம கொண்டு போன மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் மணிமேகலை, ஆனா மாரிசனுக்கு எல்லாருமே நான் பார்த்த வகையில எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல, ஓடிச்சா நல்ல இதானுச்சான்னு கேக்குறேன். வசூல் பண்ணுச்சான்னு கேக்குறேன். இது நல்ல இது குடுக்கறது ஓகே இல்ல, அது கேக்குறேன். நல்லா இருந்துச்சு, ஓகே, அவ்வளவுதான். பட் ஆனா வசூல் ரீதியா வந்துட்டு அது எனக்கு அதுதான் சொல்றேன். அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. இப்ப நீங்க நல்லா இருக்குன்னு சொல்ற படம் வசூலாக மாட்டேங்குது. நல்லாவே இல்லைன்னு அடிக்கிற படம் வசூல் ஆகுது இல்லையா? அந்த 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 மன மாற்றமா இல்ல அந்த வித்தியாசம் எங்க இருந்து வருது அப்படின்னு. மணிமேகலை, நான் சொல்லவா? இந்த படத்துல ஒரு 2 பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சாங்க. பட் அதுக்குன்னு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க. தலைவன் தலைவிக்குன்னு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருந்தாங்க. ஓகேவா? இப்போ சில பேருக்கு அந்த படம் தலைவன் தலைவி பிடிக்கல. சில பேர் ஆவரேஜ்னாங்க. சில பேர் நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொன்னாங்க. பட் மாரிசனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ், நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்தாங்க. பட் அது தேட்டரிக்கலா. ஆனா எனக்கு என்னன்னா பாருங்க, பாண்டியராஜ் மாதிரி ஒரு இயக்குனர் வந்து நல்ல நல்ல படங்கள் கொடுத்தவர் வந்து இப்படி ஒரு படம் கொடுத்தது வந்து எனக்கு உண்மையாவே பிடிக்கவே இல்லை. எப்படி ஒரு இயக்குனர் வந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனையே இது பண்ணலாம். அதுல வர அவங்க அந்த பேரப்பிள்ளைய தூக்கி வச்சுக்கிறாங்க. ஆனா ஃபுல்லா அந்த மகனையும் மருமகளையும் வாழ விடாத மாதிரி பண்ற மாதிரியே காட்டிட்டு பேரப்பிள்ளைய மட்டும் தூக்கி வச்சுக்கிற மாதிரி அந்த எல்லாருமே அங்கான நிறைய பேர் ஊர்ல நான் ஒரு குரூப்பா பார்த்தேன். இப்படிதான் எல்லாரும் வாழ்றாங்க அப்படின்னு அதை அப்படியே சாதாரணமா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால அந்த ஒரு மனநிலையாலையும் அந்த படம் ஓடிச்சான்னு தெரியல. ஆனா எனக்கு அந்த படம் வந்து தியேட்டர்ல எல்லாம் கடைசி சீன் எல்லாம் பார்க்கும்போது கடைசி சீன்ல தான் சிரிப்பே வந்துச்சுங்கிற மாதிரி இருந்தது. அப்படி ஒரு படத்தை எனக்கு ஆனா இப்ப எங்க அடிக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா எல்லாரும் அடிக்கிறாங்கன்னு சொல்றது மகிழ்ச்சி. ஏன்னா மக்கள சிந்தனையா கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி. அது சொல்லணும், மெயினா சொல்லணும்னு வந்தேன். ஓகே,
மணிமேகலை அபிஷியலா சாய் அபியங்கரோட ஃபர்ஸ்ட் பாட்டு ரிலீஸ் அதை ஆக போகுது விடுங்க. படத்துல இருந்து. அட இரியா, நான் ஒரு கருத்து சொல்லிக்கிறேன் இரியா. மணிமேகலை ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க நல்லா இருக்குன்னு சொன்ன 2 படத்தையுமே 1 நிமிஷம் தான் பேசுனீங்க. நீங்க நல்லாவே இல்லைன்னு டாக்ஸிசிட்டிய கடிக்க தான் 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்க. அதே மாதிரிதான் ஹலோ ஆடியன்ஸ். ஹலோ அடி வாங்குங்க. நான் வந்து டாக்ஸிசிட்டி பேசுறதுக்காக வரல. இந்த படம் நல்லாவே இல்ல, குப்பை படம், இதெல்லாம் ஏன் ஓட விடுறீங்கன்னு கேக்குறேன். அதுவும் அதான் இயக்குனரை வந்து அதுதாங்க நல்ல படம் எடுத்த இயக்குனர் ஏன் இப்படி இப்போ ஆனது? மணிமேகலை, இயக்குனர் மேல அதாவது தப்பு. நல்லா இல்லைங்கிறத 5 நிமிஷம் பேசுறீங்க, நல்லா இருக்குங்கிறத 30 செகண்ட்ல முடிச்சிட்டீங்களே. ஏங்க அந்த அது அது என்ன ஒரு ஒரு விஷயம், நீங்க நம்ம ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க பேசுறதுக்கு நிறைய இருக்காது இல்லையா? நம்ம அங்க ரசிப்பு தன்மை தான் அதிகமா இருக்கும். ஆனா நமக்கு என்னங்க நமக்கு சொல்றீங்க? பிடிக்கலன்னா விமர்சிக்கிறது தான் ஜாஸ்தியா இருக்கும். ஏங்க பிடிச்சது தாங்க அதிகமா பேசுவாங்க, பிடிச்சதை பிடிக்காத தான் ஒதுக்கி அதிகமா வச்சிருவாங்க. பேச முடியும். இன்ச்சு பை இன்ச்சா பிடிச்சதை தான் இல்ல பேச முடியும். சரி, இப்ப நான் சொல்றேன், எங்க தலையோட படம் விடாமுயற்சி படம் பார்த்துட்டு நான் எவ்வளவு நேரம் இந்த ஸ்பேஸ்ல வந்து பேசினேன். என்ன வந்து கீழே கழுவி ஊத்துனாங்க. ஆனா அந்த படத்துல வந்து எவ்வளவு நல்ல கருத்து சொன்னாங்க தெரியுமா? அந்த படம்லாம் எப்படி தெரியுமா, ஒரு ஒரு முற்போக்கு சிந்தனைவாதிகளே அந்த படத்தை தப்பா என்ன பேசினாங்க. கருத்து மேடம்? என்ன கருத்து மேடம்? ஏங்க இப்ப திருப்பி அது நிறைய பேர்ட்ட நான் சண்டை பிடிச்சிட்டேங்க. எனக்கு மறுபடியும் எல்லாம் விளக்கம் சொல்ல விருப்பம் இல்லைங்க. ஏற்கனவே நம்ம நிறைய பேர்ல விடாமுயற்சிக்கு சண்டை போவேனா, பிடிச்சிட்டேன். நம்ம இந்த மந்த் ரிலீஸ் ஆன படத்தை பத்தியே பேசுவோம். இல்லைங்க, நான் அந்த மக்களுக்கு உள்ள மாற்றத்தை சொல்றேங்க. இதே வேற ஒரு வேணாம். சரி, மறுபடியும் எங்க தலைப்படத்துக்கே போவேனா. ஆனா இப்ப ஜிபியூ படம் கூட நீங்க எவ்வளவு நிறைய பேர் அடிச்சாங்க, அது ஓடிச்சுதான். ஆனா அது வந்து இப்ப ரஜினிகாந்த் அவங்க படத்துக்கு மாதிரிதான். அது வந்து ஒரு ரசிகர்களுக்காக எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து போயிடலாம். ஆனா இது வந்து நீங்க ஒரு ஃபேமிலி கான்செப்ட்ல ஒரு படம் எடுக்கிறீங்க. அந்த ஒரு ஒரு குடும்பம் ஃபுல்லா குடும்ப அமைப்பு, உறவுகளை பத்தி சொல்றீங்க. நம்ம நாடே வந்து ஒரு உறவுகளுக்கான ஒரு நாடு. இன்ன வரைக்கும் நம்ம 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 ஊர்ல குடும்பங்கள் வாழுது அப்படிங்கும்போது இவ்வளவு நெகட்டிவிட்டியோட ஒரு குடும்ப படம் எடுக்கிறது வந்து, அதுவும் அந்த மாதிரி ஒரு இயக்குனர் எடுக்கிறது எனக்கு உண்மையாவே ரொம்ப இதா இருந்துச்சு. அப்படி இல்ல எல்லா குடும்ப படமும் ஹிட் ஆகாதுல்ல. ஏதோ ஒண்ணு தலைவன் தெரியல பிடிச்சதுனால எல்லாரும் போய் பாக்குறாங்க. எல்லா குடும்ப படமும் ஹிட் ஆயிட்டு இருக்கு. கரெக்டான ஐயோ, பாயிண்ட். படம் பூரா கத்திக்கிட்டே இருந்தாங்க. பயங்கரமான ஒண்ணு சொல்றேன் மணிமேகலை, எனக்கு அந்த படத்துல எனக்கு அந்த படத்துல நிறைய சீன் எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. அதுக்காக நான் அந்த படத்துக்கு கேட்டா எனக்கு நல்ல படம் தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான் நான் சொல்லுவேன். என்ன சொல்ல முடியும்? ஏங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு சீன் எனக்கு கனெக்ட் ஆகும். எல்லாருமே செகண்ட் ஹாஃப் அடிக்கிறாங்க, எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸும் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அது டெய்லி நடக்கிற விஷயம், டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற விஷயம் அப்படிதாங்க தான். ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. இதான் நடக்கும், 50 வருஷமா சண்டை பிடிச்சிட்டு 50 வருஷமா கூடவே வாழுவாங்க. இது என்னங்க, இதாங்க அதுதான் மணிமேகலை ரியாலிட்டி. எனக்கு அப்படின்னுதாங்க புரியல. போறாங்க. ஆனா நீங்க எத்தனை காலமேங்க இப்படியே இருப்பீங்க? கொஞ்சமாவது ஆளும் ஏங்க வளரணும், சரி, அறிவு வளரணுங்கிற மாதிரி எனக்கு வளர புரியல. வேண்டாம். இத்தனை வருஷமா மாமனார் கொடுமை, மாப்பிள்ளை கொடுமை அப்படின்னு எல்லாம் படம் எடுக்கும் போதெல்லாம் யாரும் பெருசா கேட்டுக்கல. ஒரே ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் ஏங்க இவ்வளவு டாக்ஸிக்ங்கிறீங்க? எனக்கு புரியல. எந்த படம் எடுத்தாங்க மாமனார் கொடுமைன்னு? எத்தனை படம் வந்திருக்கு, எடுக்காத முக்காவாசி படம் அப்படிதான் வகைப்படுத்துங்க. பட் மணிமேகலை, இல்லங்க, நான் இது வரைக்கும் மணிமேகலை சொன்ன கருத்துல இன்னைக்கு தான் கருத்துல உடன்படுறேன். அவங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க கரெக்டா பேசுறாங்க. உடன்படாம இருந்தீங்களா? என்னது இத்தனை நாள்ல பல நாட்கள் கருத்துல உடன்படல. சும்மா வந்து எங்க தலை எங்க கமலஹாசன் சார், எங்க தலை எங்க கமலஹாசன் சார், எங்க தலை எங்க கமலஹாசன் சார், எங்க தலை எங்க கமலஹாசன் சார் போனதோட பேசுறதோட அதுல இன்னைக்குதான் கரெக்டா பேசுறீங்க. கரெக்டா பேசுறீங்கன்னா குறுக்கிடாம இருக்கேன். கரெக்டா பேசுறீங்க. அஜித் குமார் அவங்க சொல்றது இன்னைக்குதான் பாயிண்ட் கரெக்ட். நீங்க ஊர்ல உள்ளது நடக்குதுங்கிறனாலேயே அதை கடலை காமிக்கிறனாலே திரையில காமிக்கிறனாலே சரியாயிடாது. ஊர்ல உள்ளது நடக்குது எல்லாம் 50 வருஷமா நாளும் இப்ப சண்டை போட்டு வாழுங்க, ஆனா ஒத்துமையா வாழுங்கன்னு சொல்றது வந்து சரியான தீர்வு கிடையாது. அது படம் பூரா டாக்ஸிக் தான். நான் ரிலீஸ் அன்னைக்கு சொன்னதுதான். அந்த படத்துலயும் எனக்கு ஒத்து வராத கருத்தில் நிறைய கிடக்கு, படம் பூரா கிடக்கு. என்ன என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரை சொல்லி அதை பூசி முலாம் போறாங்க. அதாவது எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து தகரத்தை வந்து தங்கம் முலாம் பூசி வித்துட்டாங்க. அது வித்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாம் கொண்டு எல்லா தேட்டர்ல வசூலாகி முடிஞ்சு போச்சு. சரி பிரகாஷ் இப்ப ப்ரோ, ஓட்டில அடிக்கிறாங்க. ஓட்டில அடிக்கிற வரைக்கும் மணிமேகலை சந்தோஷம் தான். சரி பிரகாஷ் ப்ரோ, அப்ப இந்த சைடு பேசவே கூடாதுன்றீங்களா? இதுல பேசிருக்காங்களா, இதை பேசவே கூடாதுன்றீங்களா? பேசவே கூடாது இல்லைங்க. நீங்க அவங்க கடைசியா சொல்ல வர கருத்து இருக்குல்ல, நீங்க எவனா சண்டை போடுங்க, எப்படி வேணா போங்க. ஒரு கிழவன் கிழவி வந்து இவ்வளவு வருஷமா சண்டை போடுறாங்க, ஆனா சேர்ந்துதான் இருக்கிறாங்க. இவ்வளவு வருஷமா சண்டை போடுறாங்கன்னு சேர்ந்து தான் இருக்காங்க. அதே மாதிரிதான் சண்டை வேணா போட்டுக்கிட்டே இருங்க, சேர்ந்து வாழ்ந்துகிட்டே இருங்க. அப்புறம் பாருங்க, விஜய் சேதுபதி கேரக்டர் பின்னாடியே ஓடி 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 கெஞ்சிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் வந்து எவ்வளவு நாளைக்கு இங்க கெஞ்சுவாங்க? போர் அடிக்காது? அதே தப்புதான். இல்ல தப்பு ரைட்டுலாம் நான் போகவே விரும்பலங்க. ஏன்னா
இந்த படத்துல அவர் பாண்டியராஜ் படத்துல நமக்கு பெரும்பாலும் பல சிக்கல்கள் இருக்கு. அது பல வகையில இருக்கு. எனக்கு அது உதாரணமா அது சொன்னா அதுக்கும் திட்டுவாங்க. இது இல்லாம ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன சொல்றது, நமக்கு கடைக்குட்டி சிங்கம் படத்தை ஒரு பஞ்சாயத்து சொன்னோமா, அந்த கடைக்குட்டி சிங்கம் படத்தப்பயே நான் வந்து அந்த படத்தை தாண்டி ஒரு விஷயம் சொன்னேன். அதுக்கும் சேர்த்து அடிச்சாங்க. அடிச்சுட்டு போறது தப்பு இல்ல, அடிச்சுட்டு போட்டோம். பாண்டியராஜ் அப்பப்ப இது மாதிரி கரெக்ட்னஸுக்காக தியேட்டர்ல பாத்தேங்க. எனக்கு அந்த படம் பிடிச்சதா இருந்தது. என்னத்துக்காக அடிச்சீங்க அத? திரும்ப வளர்க்கணும்னா திரும்ப பார்த்து ரிப்பீட் மோட்ல தான் ஓடும். ஆனா திரும்ப தப்பா பசங்க தான் படம் போகும். தாங்க அவரோட பெஸ்ட் படம். எனக்கு செம்மையா பிடிச்ச படங்க பசங்க. சரி, கடைக்குட்டி சிங்கம் இப்ப நீங்க கடைக்குட்டி சிங்கத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, கரெக்டா இருந்துச்சு உங்களுக்கு? இல்ல இல்ல அப்ப உங்களுக்கு இந்த படம் நீங்க பிடிக்கணுமே, இல்லைங்க. நீங்க படம் பிடிக்காம இருக்க கூடாது, உங்களுக்கு பிடிக்கணுமே. அதுல அக்கா தங்கச்சி எல்லாரையுமே கெட்டதா தாங்க காட்டினாரு. ஆனா எனக்கு அதுல வந்து நான் சார்ந்து வர கெட்டதா காமிச்சாரா? ஆமா ஏங்க அதெல்லாம் கெட்டதெல்லாம் காமிக்கல, அக்கா தங்கச்சியா கரெக்டா தான் காமிப்பாரு. அதுல எந்த போங்க, பிரச்சனையும் சொத்து கிடையாது. கேட்டுட்டே இருப்பாங்க அது என்ன எல்லாரும். பிரச்சனை கரெக்டா சொல்லுங்க. நீ கரெக்ட் சொத்து கேக்குறாங்களா? சொத்து கேக்குறாங்களா அந்த படத்துலயா? ஐயோ, நான் மறந்து போயிட்டேன். அந்த படம் சொத்து ஏதாவது கேக்குறா? கூட்டி ஏன் நீங்க வேற எந்த படம் பாத்தீங்க? பிரகாஷ் நீங்க ப்ரோ, எந்த அவன் படம் பாத்தீங்க சொல்லுங்க கிளைமேக்ஸ்ல first. பேசிட்டு இருக்கிறதே இப்ப சொல்றேன். கிளைமேக்ஸ்ல ஒரு சண்டை வரல, சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு. அதை இப்ப ஏங்க சொத்து பிரிக்கல இல்ல, படத்துல ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் நீங்க எந்த இல்லைங்க. படத்தை பத்தி அப்புறம் அதுல பேசலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த பஞ்சத்தை கிளியர் பண்ணுங்க. இருங்க பிரகாஷ், அதுல சொத்து வெளியே போக கூடாதுன்னு கிராமத்து சைடுல எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு கட்டி வச்சுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் மீறி கார்த்தியை வந்து வெளியில கல்யாணம் பண்ற முடிவு எடுப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து விவசாயத்தை வந்து நல்லா ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே விவசாயம் வேலை செய்யவே முடியாது. ஏன்னா எல்லாருமே நல்லா உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு ஈஸியா வாழ்ற வாழ்க்கையில அப்ப என்னத்தை சாப்பிடுவாங்கன்னு தெரியல எல்லாரும். இன்னும் கொஞ்ச நாள் போனா அல்ல இல்ல ஒரு நிமிஷம், இல்ல இல்ல ஒரு நிமிஷம். அந்த சமயத்துல வந்து இந்த விவசாயத்தை வச்சு கிரிஞ்சி பண்ணி சம்பாதிக்கிற பீரியட் ஓடிட்டு இருந்துச்சு. அதுல பீக்ல வந்து அறுவடை பண்ணதுதான் நம்ம ஆளு பாண்டியராஜ். படத்துலக்கும் விவசாயத்துக்கு சம்பந்தமே இல்லைனாலும் விவசாயம் பத்தி தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பஸ் கண்டக்டர் ஒரு டைலாக் ஒன்று வச்சுட்டு அந்த பைக்ல வந்து ஒன்னு எழுதிருப்பாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. விவசாயி இல்லைங்க, எனக்கு அது விவசாயி. ஆனா நான் உணர்றேன். நீங்க என்னத்தை சாப்பிடுவீங்க? சரி, அந்த படத்துல இருங்க. அந்த படத்துல என்னதாங்க பிரச்சனை சொல்லுங்க. கடைக்குட்டி சிங்கத்துல ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை? மெயின் பிரச்சனை ரொம்ப நாள் ஆச்சுங்க, மறந்து போச்சுங்க பிரகாஷ் ப்ரோ, சத்யராஜோட என்ன கேரக்டர் பண்ணுங்க இன்னைக்கு அந்த படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு அதுல என்ன பிரச்சனை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க தலையை போட்டு அடிங்க. பிரகாஷ் ப்ரோ, சத்யராஜோட நீங்க என்ன பிரச்சனை நினைக்கிறீங்கன்னு சொன்னாதான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கலாம். நம்ம ஸ்பெஷல் 4 தடவை சொல்லிட்டேன். எனக்கு பிரகாஷ் சத்யராஜோட கேரக்டர் ப்ரோ. சத்யராஜ் கேரக்டர் தான். 2 கல்யாணம் பண்ண ஊருக்கே தலைவரான், குடும்பத்துக்கு தலைவரான். குடும்பம் ஒண்ணுன்னா அவங்களுக்கு ஒரு போதை, இவருக்கு குடும்பம்னா ஒரு போதைன்னு இருக்க ஆளு. ஆனா இவர் அசால்ட்டா 2வது கல்யாணம் பண்ணிக்குவாரு. அது காரணம் என்னன்னா ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு. சரி, ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு கல்யாணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்டாட்டி எல்லாம் மதிச்சாரா? அதுவும் கிடையாது. அதுக்கு ஆம்பளை பிள்ளை இருங்க சொல்லிடுறேன். அப்ப நீங்க படம் ஞாபகம் இல்லைன்னா நீங்க படம் பார்க்கவே கூடாது. படத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. அப்ப ஞாபகமே இல்லைன்னா நீங்க தலைவன் தலைவி அடிக்கவே கூடாது. தலைவன் தலைவங்க நீங்க அந்த படத்துல எவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு. அவன் 2வது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி 2வது பொண்டாட்டிக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தது, அதையும் அப்படியே விட்டுட்டு அது கோச்சி கடைசியா போகும். 20 வருஷம் 26 வருஷம் அந்த பொண்ணு வீட்டுல இருந்துட்டு அந்த லேடி ஒரு சின்ன சண்டையில கோச்சிட்டு போகும்போது படுத்து உட்காந்துருப்பாரு சேர்ல, நடுகாலில் சேர போட்டு உட்காந்துருப்பாரு. பெரிய மனுஷன், ஊருக்கே தலைவர், ஊருக்கே நல்லவர், இந்த குடும்பத்துக்கே நல்லவர், ஊருக்கு இவர் தான் முன்னுதாரணம். ஆனா பொன்னாடி கோச்சிட்டு போகும் தடுத்து கூட நிப்பாட்ட மாட்டாரு. அதுவும் தப்பு இவர் மேல இருக்கும். ஆனா தடுத்து நிறுத்த மாட்டாரு. அந்த போகும் ஏன்னு கூப்பிடணும், கையை காட்டி நிப்பாட்ட மாட்டாரு. போனதுக்கு அப்புறமும் பேச மாட்டாரு. அதுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. இவர் வந்து குடும்ப தலைவர், ஊருக்கே நல்லவர், வல்லவர், நானும் தெரிஞ்சவர். இவருக்கு ஓட்டு கேட்டு இவருக்கு போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணணும். ஆமா, 56 வருஷம் ஆயிடுச்சு, மறந்து போயிட்டோம். கேக்குறீங்க, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையறோம் இல்லைங்க. அது மாதிரி இப்ப என்னோட வளர்ச்சி, என்னோட அறிவு வளர்ச்சி. அப்ப அந்த கேள்வியை போட்டு அடிச்சிருந்தா இப்ப இந்த படத்துல நீங்க சொல்ற குறைகள் வந்திருக்காது. குறைகள் திருத்தி 7 வருஷம் ஆச்சு ப்ரோ. 2018 வெறும் 7 வருஷம் தான் ஆச்சு. வெறும் 7 வருஷம் தான் ஆச்சு. இன்னும் 75 வருஷம் ஆகல. ஸ்பேஸ்ல எடுத்துக்கோங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி நான் பேசின மெச்சூரிட்டிக்கும் நான் இப்ப பேசுறதுக்குமே வித்தியாசமா தான் பேசுவேன். அது மாதிரி தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தலை தான் ஆரம்பிக்கிறீங்க, இப்ப எங்க தலை படம் தான் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு வித்தியாசமும் கிடையாது. இவ்வளவு நாள் நான் ஒழுங்கா பேசலன்னு சொல்லுங்க பாருங்க. எனக்கு வந்து இல்லைங்க, நீங்க இப்போ அன்சிங்க்லயே தான் பேசிட்டு இருக்கீங்க, மாற வரல. இல்ல மணிமேகலை, நீங்க இப்பதான் சொன்னீங்க 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசினேன், இப்ப கொஞ்சம் மெச்சூர்டா பேசுறேன்னு. இப்ப மறுபடியும் அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. சரி விடுங்க. சரி, நீங்க தான் கேட்க வந்தீங்கல்ல, சொல்லுங்க. இல்ல தலைவன் தலைவி அடிச்சது ஓகே, பினிஷ். அது எல்லாரும் அடிக்கிறாங்க, அது கருத்தியல் ரீதியா. பட் என்னன்னா சில பேர் வந்து என்னன்னா சில படத்துல சில குறை இருந்துச்சுப்பா, பட் இருந்தாலும் வந்துட்டு ஓகேப்பா அப்படின்ற பேர் தான் நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் அப்படி பார்த்தாங்க. அந்த சத்தம் ஒரு கம்ப்ளைண்டாகவும் நிறைய பேர் சொன்னாங்க. அதை விடுங்க, அந்த டாபிக்லாம் விடுங்க. இப்ப அடுத்து
ஐயோ ஒன்றும் இல்லை ப்ரோ. என்னோட உங்களால கருத்தை சொல்றேன் ப்ரோ. அரைவாசி மொட்டை அடிச்சுட்டு உட்காந்து படம் பூரா அந்த பிள்ளைக்கு தலைமுடி அரைவாசி என்னங்க இதெல்லாம் என்னங்க ஐயோ, சரி விடுங்க, வேணாம் பேச வேணாம். இல்ல இல்ல ஒரு சின்ன பாயிண்ட். எந்த கதையுமே அந்தந்த கதையோட கதைக்களத்தை மட்டுமே வச்சு பார்க்கணும்னு நான் யோசிக்கிறேன். எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு தலைவன் தலைவின்றது ஒரு குடும்ப கதையை சொல்றாங்க. அந்த குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு கேரக்டரும் எப்படி ஃபைட் பண்ணுது அப்படிதான் இருக்கு. ஆனா அந்த படம் ஏன் ஓடி இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்னா, எல்லாருமே அப்படியே சண்டை போடுறாங்களான்னா இல்ல. சண்டைகளோட மோடு வேணா மாறலாம். எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயும் சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும். அப்புறம் சேர்ந்துப்பாங்க. இப்படிதான் வாழ்க்கை. எல்லாருமே கல்யாணம் முடிச்சதுல இருந்து சாகுற வரைக்கும் அப்படியே சண்டையே இல்லாம சுகபோகா வாழ்ந்ததா இந்த உலகத்துல யாருமே இல்லை. அப்போ இந்த படம் ஓடுனதுக்கான காரணம் என்னன்னா, அந்த படத்துல காமிக்கப்பட்ட மோட் ஆஃப் ஃபைட்டு அந்த ஃபேமிலில அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த சண்டைய நான் என் ஃபேமிலில நான் எனக்கு தகுந்தாப்புல கனெக்ட் பண்ணிருச்சு. நான் என் பொண்டாட்டியோட சண்டை போட்டிருப்பேன். திரும்ப போய் அதோட கெஞ்சிருப்பேன். ஆனா இந்த வே ஆஃப் கெஞ்சல் வேணா மாறி இருக்கலாமே ஒழிய, அந்த மூட் அதை ரெப்ரசென்ட் பண்ணு எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணதுனாலதான் அந்த படம் ஓடி இருக்கு. எல்லாரும் கத்தல் இருக்குன்னு சொன்னா கூட அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது. அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அந்த சண்டை அந்த படத்தை நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி கத்தி கத்தி சண்டை போடலைன்னா அந்த படத்துல சுவாரஸ்யம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். நமக்கு அது தெரியல. அப்படித்தான் ஒரு கதையும் பார்க்கணும். இதே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் படத்தை சொன்னோம் இல்லையா? இப்ப சத்யராஜ் நல்லவரா இருக்காரு. அவருக்கு அந்த நெகட்டிவ் ஷேட் இல்லைன்னா அந்த படத்துல சுவாரஸ்யம் கூட இல்லாம போயிருக்கும். அந்த கதை நகராம போயிருக்கும். எல்லாமே மந்துன்னு போயிருக்கும். இவர் நல்லவர், இவர் கல்யாணம் பண்ணல, ஊருக்கு நல்லது பண்றாருன்னா அந்த கதையில சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா? அப்ப அவங்க ஒரு களத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கதையை டிசைன் பண்ணி அதுல சில கேரக்டர் டிசைன் பண்ணி இது நல்ல கேரக்டர், இது கெட்ட கேரக்டர், இவருக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்த்துதான் ஒரு படத்தை பண்றாங்க. அதுல நமக்கு லாஜிக்கல் நெருடல் ரொம்ப முத்தும் போது நம்ம என்ன பண்றோம்னா அடிக்க ஆரம்பிக்கிறோம். டே என்னடா அப்படின்னு. இப்போ அந்த லாஜிக்கல் நெருடல் இல்லாம, லாஜிக்கே இல்லாம படத்தை சுவாரஸ்யமா கொண்டு போயிட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அது என்னை சுவாரஸ்யப்படுத்திருச்சு. இப்ப மார்க் ஆண்டனி படம் எடுத்துங்க. ஒரு வள்ளி திருமண நாடகம் பாக்குற ஒரு ஃபீலை தான் அதோட ஃப்ரேமிங்ல இருந்து அதோட பிக்சர்ல இருந்து இருக்கும். ஆனா அந்த படத்தோட கதையும் அது கிரியேட் பண்ண அந்த வேர்ல்டும் நம்மள சுவாரஸ்யத்துக்குள்ள கட்டி போட்டு அவன் எப்படி வேணாலும் ஃபைட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும். ஆனா படம் ஓடிடுச்சு, கண்ணாப்பண்ணான்னு ஓடிச்சு இல்லையா? ஆனா அதை லாஜிக்கலா உட்காந்து யோசிச்சிங்கன்னா சுத்த பேத்தலா இருக்கும். ஆனா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம மறக்க அடிச்சுட்டு அந்த படத்தை நம்ம அந்த சுவாரஸ்யத்து அந்த ஃபேண்டசி உலகத்துக்குள்ள நம்மளை இழுத்துட்டாங்கல்ல. அது மியூசிக்கா இருக்கட்டும், அதுல நடிப்புன்னு யாருக்குமே இருக்காது. எல்லாமே ஃபன் மோடு, ஒரு காமெடி ட்ராமா. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்துல இந்த பப்புன் வந்து பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மோட் ஆஃப் இதுலதான் இருந்துச்சு. ஆனா அதையும் மீறி உங்களை அது கட்டி போட்டுச்சு, உங்களை ரசிக்க வச்சிருச்சு. அதுதான் ஒரு டைரக்டரோட திறமை, மியூசிக் டைரக்டரோட திறமை, அதுல நடிச்ச ஆர்டிஸ்டோட திறமை. அதை மீறி அந்த படத்துல நீங்க அதுல கதைன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. அதுல டைம் லூப் எல்லாத்தையும் வச்சு உங்களை கட்டி போடுறாங்க இல்லையா? அப்ப ரெண்டே லாஜிக் மிஸ்டேக் கூட இருந்தாலும் நம்மள சுவாரஸ்யப்படுத்தி அந்த உலகத்துக்குள்ள நம்மளை உட்கார வச்சு படம் முடிஞ்சு வெளியில வர்ற வரைக்கும் உங்களை அந்த லாஜிக் பத்தி யோசிக்க விடாம பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் அதிரிபுதிரி கூட்டு. அதுல எப்படி கத்தி பேசட்டும், எப்படி வேணாலும் சண்டை போட்டுக்கட்டும். ஆனா அப்படி நான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு லாஜிக்கை யோசிக்க அந்த ஸ்பேஸ் கிடைச்சிருச்சுன்னா அந்த படம் ஃபிளாப் ஆகுது. இப்ப கூலிலேயே அதுதான் நடக்குது. அதுல வந்து ஒரு சாதாரண கூலியா இருக்கவங்க எதுக்கு பதுங்கி இருக்காங்க? அவங்க சண்டை போடுற வெப்பன்லாம் ஒரு கொக்கியை வச்சுக்கிட்டு உலகமாக கண்ணுல இருக்கவங்கள ஃபைட் பண்றாங்க. இந்த மாதிரி படம் பார்க்கும்போதே எனக்கு லாஜிக் மிஸ்டேக்ஸ், தோ இட் இஸ் ரஜினிகாந்த் மூவியா இருந்தா கூட அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் படம் தேட்டருக்குள்ள இருக்கும்போது தோண ஆரம்பிச்சதுனாலதான் அடிக்கிறாங்களே ஒழிய, இதே கேஜிஎஃப் எடுத்துக்கங்க. டானுக்கு டானுக்குன்னு ஏகப்பட்ட டான் அடிப்பாரு. உங்களுக்கு அதுல 1008 லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் உங்களை ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளேயே வச்சு அதுக்குள்ள ஒரு எமோஷனை கொடுத்து உங்களை அந்த எமோஷன் வேர்ல்டுக்குள்ளேயும் பூத்தி ஒரு அம்மா சென்டிமெண்ட்டை கொடுத்து உங்களை அப்படியே அதுல உருக வச்சு பெரிய தலைவனையும் வெட்டிட்டு திரும்ப அவர் தலைவனா ஆகுறாரு. அந்த இந்தியாவோட பிரதமரையும் எதிர்க்கிறாரு செகண்ட் பார்ட்ல. ஆனா உங்களை அந்த சுவாரஸ்யப்படுத்தி உங்களை அதை சிந்திக்கவே விடாம உங்களை கட்டி போட்டாங்கல்ல, அப்போ அந்த படம் ஜெயிச்சிருச்சு. இங்க லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கா இல்லையான்றது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணிருச்சுன்னா அந்த படத்தை அடிக்க ஆரம்பிச்சிடும். இதேதான் நீ இப்ப நம்ம சொன்ன தலைவன் தலைவிக்குமே நடக்குது. யாரும் இப்படி சண்டை போடுறா? நீங்க வேணா பாத்துருக்காம இருக்கலாம், நான் நிறைய பார்த்திருக்கேன். இந்த மாதிரி மல்லுக்கட்டு உருள்ற ஃபேமிலியை பார்த்திருக்கேன். 6 அடி உயர ஹஸ்பண்ட், 3 அடி உயர ஒய்ஃபு, அவர் தண்ணியை போட்டு வரும்போது முட்டி தூக்கி வீசின கதையெல்லாம் நிகழ்காலத்துல பார்த்திருக்கோம். ஆனா அது நடந்தது ஒரே ஒரு ஃபேமிலி. ஒட்டுமொத்த சமுதாயத்துல அப்படி நடக்குதா? அப்போ அந்த ஃபேமிலியில நடக்கிற சண்டை
அண்ட் இன்ஃபேக்ட் தலைவன் தலைவி படம் வந்து படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் மொட்டையோட இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே பிளாஷ்பேக்கா போயிட்டு போயிட்டு வருது. நடந்த நிகழ்வு ஒரு 2 மணி நேரத்துல நடந்த நிகழ்வு தானே ஒழிய அதுக்கு பின்னால நம்மள சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக பிளாஷ்பேக்ல போயிட்டு போயிட்டு கதையை சொல்றாங்க. அந்த மாதிரி சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக அப்படி வச்சிருக்காங்க. அப்போ ஒரு வருஷம் முழுக்க அவங்க மொட்டை போட்டுக்கிட்டே பாதையில சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்படி இல்லை இல்ல. அப்ப நம்மள அந்த விதத்துல சுவாரஸ்யப்படுத்துறாங்க. ஏன் வந்து ஹஸ்பண்ட் வந்து காலில் விழுகாத ஹஸ்பண்டை நீங்க பார்த்திருக்காம இருந்ததுனால உங்களுக்கு அது கனெக்ட் ஆகாம இருந்திருக்கலாம். இல்ல பொண்டாட்டி வெட்டிட்டு போற ஹஸ்பண்டை பார்க்காம இருந்துக்கலாம், நம்ம கனெக்ட் ஆகாம இருந்துக்கலாம். இந்த படம் ஏன் கனெக்ட் ஆச்சுன்னா சண்டையோட மூடு அந்த படத்துல கத்துறதா இருந்தா கூட ஒரு ஹஸ்பண்டும் அவன் பொண்டாட்டிட்ட எப்படி சண்டை போட்டான், வீராப்பா நின்றானா இல்ல இறங்கி போனானா, இதை பொறுத்து மாறுபட்டதுனால அந்த படம் கனெக்ட் ஆகி அந்த படம் ஹிட் ஆயிருச்சுல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுல ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா எடுத்துப்போம். அது உங்க சொல்ற ஃபைனலா என்ன சொல்றாங்க, விட்டு கொடுத்து போறதான் வாழ்க்கை. அதுல ஹஸ்பண்ட் நிறைய விட்டு கொடுக்குறாங்க. இதுல யாரு நிறைய விட்டு கொடுக்குறா, யாரு குறையா விட்டு கொடுக்குறான்றது மேட்டர் கிடையாது. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் அந்த குடும்ப வாழ்க்கை போகும். அவ்வளவு சண்டை போட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு உன்னதமான காதல் இருக்கு அப்படின்னு சொல்றது நல்ல விஷயத்தை தானே சொல்லியிருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருங்கன்னு யாரும் சொல்லல. அப்படியே சண்டை போட்டாலும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். அதுல ஈகோ என்ன இருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன ஈகோ இருக்கு, அம்மா பிள்ளைக்குள்ள என்ன ஈகோ இருக்கு, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுதான் அதோட பாயிண்டா நான் பாக்குறேன். அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, பட் என்னோட வியூ சொல்றேன். அதனால இதையும் அடிக்கல அதையும் அடிச்சோம் அப்படின்னா நமக்கு லாஜிக் எங்க நெருடா ஆகுதோ படம் பார்க்கும் போதே அங்க நம்ம டென்ஷன் ஆயிரும். தக் லைஃபும் அதே தான். படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு டேய் என்னடா நீ பொண்டாட்டியில லவ்ங்கிற, நான் பொண்டாட்டியை பாக்குறதுக்கு முன்னால 10 நாளைக்கு முன்னால போய் பூத்திய வீட்டுல உட்காந்துருக்க, அப்ப நீ என்னடா லாஜிக்கும் லவ் தமிழ்லேருந்து நமக்கு அங்க உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு நெருடல் ஆயிருது இல்ல. அதனாலதானே எனக்கு அந்த படம் பிடிக்காம போகுது. இல்ல அது எனக்கு சரின்னு பட்டுதான் ஒருவேளை அது எனக்கு பிடிக்காம இருக்கலாம். மேபி எலைட் பீப்புளுக்கு ஒருவேளை அது சரிதாங்க. இல்ல நான் அந்த மாதிரியான லைஃபை பார்க்காதனால எனக்கு அது லாஜிக் மிஸ்டேக்கா தோணலாம். ஒரு எலைட்ல இருந்து பாக்குறவங்க இல்ல இதெல்லாம் சர்வசாதாரணங்க, எலைட் லைஃப்ல டக் லைஃப்ல இதெல்லாம் சர்வசாதாரணங்க தோன்றவனுக்கு அது சரியா பட்டிருக்கலாம். இல்ல அதையும் மீறி நான் வந்து தீவிர ரசிகனா இருந்தா இதெல்லாம் மன்னிச்சு விட்டுட்டு என் தலைவன் நடிச்சிட்டாப்ப எப்படி நடிச்சாலும் நான் சராசரியா பாப்பேன்னு சொல்ற ரசிகனா இருந்தா அந்த படம் ஓடிருக்கலாம். அதையும் மீறி யதார்த்த மனுஷனா இந்த மாதிரியான லாஜிக் மிஸ்டேக்ஸ் படம் பார்க்கும்போது தோணிருச்சுன்னா அந்த படம் சக்சஸ்ஃபுல்லா ஓடாதுன்றது என்னோட ஃபீலிங்ஸ் தான். இது ஜஸ்ட் என்னோட பார்வை தான். யூ கைஸ் கேன் கண்டினியூ. தேங்க்ஸ் ஃபார் ஸ்பேஸ் பால். ஓகே, பெருசா பேசினாரு, நல்லா பேசினாரு. சாரி ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். முடிச்சுக்கிறேன். இல்ல ஒரே ஒரு சுருக்கமா ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஒப்பீனியன் மட்டும். ரொம்ப பெருசா சொல்ல விரும்பல. இந்த கடைக்குட்டி சிங்கம் படத்துல வந்து இவன் சொன்னீங்கல்ல சத்யராஜ் கேரக்டர் நெகட்டிவா காமிச்சனாலதான் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, இந்த படம் இன்ட்ரெஸ்ட் ஆகுனுச்சுன்னு. அது நெகட்டிவ்னு சொல்லிட்டாலே பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அந்த படத்துல எங்கேயுமே நெகட்டிவ் சைடு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. எங்கேயுமே நெகட்டிவ் சைடு அவர் நல்லவர் தான் சொல்லியிருப்பாங்க தவிர எங்கேயுமே அவர் ஒரு குற்றம் சொல்லியிருந்தா, ஒரு இடத்துல குற்றம் சொல்லியிருந்தா கூட நம்ம ஏத்திட்டு போய்க்கலாம். குற்றமே சொல்லாத அப்படி அதாவது புடஞ்சு எடுத்த தங்கம்மா அந்த மாதிரி ஒரு தங்கம்மா தான் அவர் காமிச்சிருப்பாங்க. அது காமிச்சாதான் நமக்கு நெருடலுங்கிறோம். அப்படிப்பட்ட கேரக்டர் அப்படி ஒரு தங்கம்மா காமிக்க கூடாதுங்கிறத நம்ம சொல்றோம். அப்படி ஒரு கேரக்டர். அதே மாதிரிதான் நீங்க ஒரு கேரக்டர் எழுதுனீங்கன்னா அந்த கேரக்டர் நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டரா, அல்லது நல்ல கேரக்டர் தான் ஆனா அவங்கள்ட்ட சின்ன நெகட்டிவ் ஷேடு இருக்கு அப்படிங்கிற நீங்க சொல்லிருங்கிறோம். சொல்லாம இருக்கிறது அவங்களை வந்து போற்றி பாராட்டை தங்கன்னு சொல்லாதீங்கன்னா நம்ம சொல்றோமே தவிர இது ஒரு பெஸ்ட் வேற ஒன்றும் எக்ஸாம்பிள் சொல்ல நான் அவ்வளவு. சொல்றேன். நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நாயகன் படத்துல கமல் கேரக்டர் நல்லவரா கெட்டவர்? அதுதான் படத்திலேயே கேள்வி இருக்கு. அதுல நாயகன் மத்தவங்க பார்வையில் நல்லவர், அந்த போலீஸ்காரனோட பையனோட பார்வையில கெட்டவர் தானே. அப்ப எல்லா மனுஷனுக்கு 2 ஷேட் இருக்கு. எது மிதமிஞ்சி எது டாமினேட் பண்ணுதோ அது யார் மக்களுக்கு அதிகமா பயன்படுதோ அவனை தூட்டுறாரு. இப்போ நாயகனோட படத்துல வர்ற அந்த தக்கோட தொழில் ஒரு கள்ளக்கடத்தல் பண்றது, இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்றதா, அதுல எத்தனையோ அப்பாவிகளும் கொல்லப்பட்டிருக்கலாம். அது நமக்கு காமிக்கல. ஸோ ஒரு சென்ட்ரல் மீடியன் சோர்ஸா தான் அவரை ட்ரைவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கணும்னு தான் சொல்றேன் ஒழிய நம்ம டிஃபைன் பண்ண முடியாதுல்ல. இவர் இப்படிதான் காமிக்கணும், அவர் அப்படிதான் காமிக்கணும். மேபி அந்த டைரக்டருக்கு அப்படி தோணிருக்கலாம், அவ்வளவுதானே ஒழிய இப்படி டிஃபைன் பண்ணா நான் வந்து எடுத்துப்பேன். இப்ப எனக்கு வந்து நாயகன் படத்துல கமலஹாசன் சாரை வந்து நான் கெட்டவனா அந்த போலீஸ்காரோட பையனோட கேரக்டர்ல பார்த்திருந்தா அது கெட்டவன் தான் அந்த படத்துல. இந்த சைடு அவர் நல்ல ஹெல்ப் பண்ணிருக்காரு, அப்போ அவர் நல்லவன் தான். அந்த மாதிரி நம்மளால வந்து நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது அந்த டைரக்டர் அந்த கதைக்களத்துக்கு அவர் அது சரின்னு பட்டிருக்கு வச்சிருக்காரு. அண்ட் அந்த படம் பார்க்கும்போது அது சுவாரஸ்யத்தை எந்த விதத்திலும் கெடுக்கல. அப்போ நோ இஷ்யூஸ். படம் சக்சஸ்ஃபுல்லா ஓடிடுச்சு, சந்தோஷம். சில நல்ல விஷயங்கள் அந்த படத்துல போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் விவசாயத்தை பத்தி பேசியிருக்காங்க. அது சரி தப்புன்றதை தாண்டி அது தேவையா தேவையில்லை அப்படின்றத எடுத்துக்கிட்டவங்களோட பர்சனல் வியூவை தாண்டி அந்த படம் ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த சொல்லுது. இங்க நல்ல விஷயத்த சொல்றதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கல. கெட்ட விஷயத்த தானே நிறைய படங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. சிகரெட் குடி, கஞ்சா குடி, அதுல பண்ணா நல்ல விஷயங்கள் நடக்கும், பொண்ணுங்களை போய் டார்ச்சர் பண்ணி லவ் பண்ண வை,
அதை தாண்டி படத்துல ஒண்ணு ரெண்டு நல்ல விஷயங்கள் சொல்றாங்கல்ல, நமக்கு எது நல்லதோ அதை மட்டும் எடுக்கலாம் அப்படின்றது என்னோட பார்வையாப்படுது. இப்போ சிராஜ் கரெக்ட் இந்த இடத்துல மேபி நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு நெகட்டிவ் ஷேட் இருக்கு. ஆனா அவர் பரிசுத்தமா காமிச்சிருந்தா அந்த படத்துல இன்னொரு 2வது ஒய்ஃப்ன்ற கான்செப்டே இல்லாம போயிருந்திருக்கலாம். அந்த படத்துல அப்புறம் கதை நகர்த்துறதுக்கு வழி இல்லாம போயிருக்கலாம். அதை குளோரிஃபை பண்றாங்களா? இன்னைக்கும் இருக்காங்க அந்த மாதிரியான மனிதர்கள் இருக்காங்க. அந்த காலத்துல நீங்க சர்வசாதாரணமா 2 கொண்டாட்டி 3 கொண்டாட்டி கட்டுற மனிதர்கள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்காங்களான்னா இன்னைக்கும் இருக்காங்க. அதை அபிஷியலா பண்ணாம அன்அபிஷியலா பண்ற ஆட்கள் இருக்கலாம். இன்னைக்கு லிவிங் டுகெதர்ன்ற பேர்ல அதை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்கலாம். ஒரு நேரத்துல 3 பொண்ணுங்களோட லிவிங் டுகெதர் பண்ற ஆட்களும் இருக்காங்க. அப்போ இந்த மோட் ஆஃப் லைஃப், மோட் ஆஃப் இதுதான் மாறிடுச்சு ஒழிய, டெக்னாலஜி தான் மாறி இருக்க ஒழிய, அதே புத்தி தான் மனிதனுக்கு, அதே புத்தி தான் வாழ்ற எல்லா உயிர்களுக்கும் இருக்கு. அப்படி அப்படி பார்த்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது, வேற ஒன்று. மணிமேகலை நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க கோச்சிட்டு போறாங்க, இவரு பின்னாடியே போறாரு, அதுவே சரி. அப்ப என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க அந்த இடத்துல? முதல்ல நான் கை தூக்குனது எல்லாத்துக்கும் 100 போட்டீங்களே. நீங்க ஒரு யங்ஸ்டரா நல்ல ஒரு இதான சிந்தனையாளரா இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா என்ன இவ்வளவு பழமைவாதத்துக்கு இவ்வளவு 100 போட்டுட்டே இருந்தீங்க? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. சரி நீங்க சொல்லுங்க. இப்போ விஜய் சேதுபதி பொண்டாட்டி பின்னாடியே ஓடுறாரு, அவர் அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒழுங்கா உட்காந்து எந்த அம்மா சொன்னாலும் யார் சொன்னாலும் அதுல என்ன நியாயம் இருக்குன்னு ஒரு ஒரு 5 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் பேசியிருந்தாலே படம் பூரா ஓடிட்டு இருக்க தவிர அந்த பொண்ணு அவங்க அம்மா சொல்றது கேட்டுட்டு இல்ல அப்பா அவங்கவுங்களுக்குன்னு சுயமான ஒரு சிந்தனையோ சுய புத்தியோ இல்லாத மாதிரியே படம் முழுக்க எடுத்தா எப்படிங்க அது அப்படி இல்லாத மாதிரிதான் மணிமேகலை அப்படி இல்ல. வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறவன் 1000 சொல்லலாம், உள்ள அனுபவிக்கிறவனுக்கு தான் அது தெரியும். அவன் ஈகோன்னு அங்க ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு, அது விடாது யாரையும் அவ்வளவு ஈஸியா. இங்க இருந்து நம்ம பிக் பாஸ் பார்த்துட்டு சொல்லலாம், பாரு இவன் எப்படி பண்றான் அவன் எப்படி பண்றான். வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறவன் 1000 சொல்லலாம், சிம்பிளா முடிக்கலாம். அண்ணன் கேரக்டர் இருந்தாரு தெரியுமா, அவர்லாம் என்னங்க அண்ணன், இந்த பொண்ணோட அண்ணன். அது ஓவர் த டாப் தான், அது ஓவர் த டாப் தான். கடவுளே, அதெல்லாம் ஒரு அண்ணன் கேரக்டரா? போயிட்டு டக்குன்னு போயிட்டு தங்கச்சி வீட்டுல உள்ள ஆளுங்களை எல்லாம் அடிப்பாங்களா? இதெல்லாம் வந்துட்டு ஒரு குடும்ப சூழல்ல இதெல்லாம் நடக்கவே நடக்காத விஷயம். சிஸ்டர் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லாதீங்க. நீங்க பாக்கலன்னு வேணா சொல்லுங்க. இல்லைங்க, நீங்க நடக்கிறத வந்து நீங்க மெயினா ஒரு குடும்பமா ஃபுல் சமுதாயத்தை மாதிரி காட்ட முடியாது இல்லையா? இப்ப இந்த படம் ஒரு விதிவிலக்கு இருக்கலாம். நீங்க சொல்றது ஒரே நிமிஷம் ப்ரோ, நீங்க சொல்றீங்க உங்களுக்கு நெருடலா இருக்குன்னு. அந்த மாதிரி படம் பாக்குறப்பயும் அந்த சீன்லாம் வரப்ப என்னடா இப்படி பண்றீங்களேடான்ட்டு அந்த சீன்ல எனக்கு பர்சனலா நெருடலா இருந்துச்சு. அதேதான் அவங்களும் ஃபீல் பண்ணிருக்காங்க. அததான் சொல்றேன். கரெக்ட் தான். இல்ல நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். அது வந்து அந்த கேரக்டர் எனக்கு நெருடலா இருக்குன்னு சொல்றது வேற, அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லைன்னு சொல்றது வேற. நம்ம பார்க்காம போயிருந்திருக்கலாம், நமக்கு அந்த சூழ்நிலை அமையாம இருக்கலாம். இப்போ கஞ்சா குடிக்கிறவனை நான் வந்து நேரம் உட்காந்து பார்த்தது இல்லை என் லைஃப்லயுமே இது வரைக்கும், சரிங்களா? அதுக்காக கஞ்சா குடிக்கிறவனு இல்லைன்னு நான் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. மேபி நான் பார்க்காம இருந்திருக்கலாம் அப்படிதான் நான் சொல்ல வரேன் இல்லையா? அப்படிப்பட்ட ஆட்கள் அந்த அந்த இடத்துல அந்த கேரக்டர் சரியில்லை தான், ஐ அக்ரி. அது உங்களோட வியூ, ஐ ரெஸ்பெக்ட் தட். ஆனா அப்படிப்பட்ட ஆளுங்களே இல்ல. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை இருந்தா இப்படி போய் ஒரு ஒரு ஆண்மகனா இருந்து பொண்டாட்டிக்கும் அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாம பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க முடியாம, அது அவனோட அந்த படத்துல அந்த கேரக்டரோட சூழ்நிலை தானே உரிய. அப்படி இருக்கக்கூடாது, இருக்க முடியாதுன்னா அந்த படமே நகலாது. வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு சுவாரஸ்யத்தை வந்துன்னு போயிரும்ல. இப்ப 2 பேரும் பேசிட்டாங்க, அம்மாவுக்கும் பிரச்சனை சரியாயி போச்சுன்னா அப்புறம் நம்ம 10 நிமிஷத்துல படத்தை முடிச்சு வெளியில வந்துட வேண்டியதான். அது கதைக்காக அவங்க வச்சுக்கிட்டதான் ஒழிய அப்படி இல்லைன்றது யாராலையும் சொல்ல முடியாதுல்ல. இந்த மாதிரி கேரக்டரும் இருக்காங்க, இதே சமூகத்துக்குள்ள இருக்காங்க. இதே சமூக காக்கா முட்டை மணிகண்டன், நீங்க ஒரு காக்கா முட்டை பார்க்கும்போது ஒரு ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது, அந்த ரொட்டிக்கு விரட்டின அந்த கேரக்டரும் இருக்காங்க. நீங்க கேட்ட உடனே ரொட்டியை தூக்கி கொடுக்குற கேரக்டரும் இருக்காங்க இல்லையா? அப்ப எந்த கதைக்களத்தை அவங்க சூஸ் பண்றாங்க, அதுல அவங்களோட பிஹேவியர் என்னன்னு முதல்ல டிஃபைன் பண்ணி தானே அந்த படம் எடுக்கிறாங்க. இவங்களோட கேரக்டர் பிஹேவியர் எதுக்கு எடுத்தாலும் டோஸ் கொடுக்கும், அந்த மாதிரி இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போற பெண்கள் இருக்காங்க, ஹஸ்பண்ட் போய் விரட்டி கூட்டிட்டு வந்து வைக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? இதே சமூகத்துலதான் நம்ம வந்து இந்த பிரியாணி கடையில 2 பொண்ணுங்களை விஷம் வச்சு கொண்டுட்டு இன்னைக்கு ஜெயில இருக்கிற ஒரு லேடியும் நீங்க தினத்தந்தி பேப்பர் காலையில எடுத்து பாருங்க. ஒரு 10 விஷயம் நடக்குதுங்கிறதுக்காக அதுதான் வாழ்வியலா படம் எடுக்க கூடாதுங்க. அப்படி சொல்லல, அவங்க அப்படி சொல்லல. அதை வச்சு மெயினா நீங்க எடுக்க கூடாது இல்லையா ஒரு படத்தை? நீ உங்களுக்குன்னு ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும் இல்லையா? ஒரு இயக்குனருக்கு நீங்க ஒரு சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கணும் இல்லையா? ஒரு 10 பேர் இப்படி பண்ணிட்டான், அஃபேர் வச்சுக்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக அந்த அஃபேரை நியாயப்படுத்தி நீங்க படம் எடுக்க முடியாது இல்லையா? இல்ல மணிமேகலை, இந்த படத்துல ஹீரோயினுக்கு நடக்கிற கொடுமை வரதட்சணை கொடுமையோ அந்த கொடுமையோ ஈகோ ஃபைட்டுக்கும் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலாமா?
ஏங்க இது ஈகோ ஃபைட்டே சொல்லலைங்க. அவங்க ஃபுல்லா உட்காந்து அந்த சொந்த அம்மா வந்து அந்த பையனோட அம்மா வந்து மருமகள் வந்து மேல வந்துடக்கூடாது, மருமகள் போயிட்டு ஒரு ஸ்டூல்ல உட்காந்துடக்கூடாது, இல்ல மருமகளும் மகனும் நல்லா இருந்துட்டாலே பிடிக்காத மாதிரி அந்த அம்மாவை வந்து பிம்பப்படுத்திக்கிட்டே இருக்காங்க படம் பூரா. இதுதாங்க இங்க மாமியார் அப்படிதாங்க இருக்கும், அப்படிதாங்க இருக்கும் இங்க மென்டாலிட்டியே. நீங்க அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி இதுல ஓவர் த போர்டு போயிருக்கலாம், ஆனா பேசிக்கா நிறைய பேர்ட்டு அது இருக்கு. அது இந்த படத்துல வேணா ஓவர் போர்டா காமிச்சிருக்கலாம், ஆனா அந்த ஓவர் போர்டா இருக்க ஃபேமிலிஸ் இருக்கு, கொஞ்சம் பெர்சன்டேஜ் கம்மியா இருக்க எப்படி ரசிச்சாங்க மக்கள், ஆனா இப்ப அடிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அதே எனக்கு அதுதான் நான் சொல்றேன்ல, நீங்க மிகைப்படுத்தி சினிமாங்கிறது எதையுமே மிகைப்படுத்தி காமிக்கிற ஒரு ஊடகம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இதுல மிகைப்படுத்தி இருக்கிறதாவே வச்சுக்கிட்டா கூட அவங்க என்ன பண்றாங்க பர்சனலா, ஆகா நம்ம வாழ்க்கையில இப்படிதான் நடந்திருக்கு, நம்ம அம்மா நம்ம ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணாங்க, இல்ல நம்ம ஒய்ஃப் நம்ம அம்மாவை இப்படி டார்ச்சர் பண்றாங்க, ரெண்டு கதையில நான் இப்படி சிக்கிக்கிட்டேன், மேபி மோட் ஆஃப் வே வந்து மாறி இருக்கலாம்னு அப்படிதான் கனெக்ட் பண்ண முடியுமே தவிர எக்ஸாக்டா நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ண முடியாதுல்ல. எங்க அம்மா இப்படி நடந்தாதான் நான் கனெக்ட் பண்ணுவேன் இல்லையா? இந்த ஃபீல் கொடுத்துருச்சு. படம் சக்சஸ் ஆகிறதுக்கு ரீசன் தானே, ஏதோ ஒரு விதத்துல உங்களை படம் வந்து கனெக்ட் பண்ணிருச்சு இல்லையா? அப்ப இது சொல்லிடக்கூடாது. இப்ப நான் வந்து சக்சஸ் ஆனதை பத்தியே பேசலைங்க. இனி வருங்காலத்துல அப்படி ஒரு படத்தெல்லாம் வந்து ஒரு பெரும்பான்மையா இருக்கிறத விட்டுட்டு சிறுபான்மையை வந்து நீங்க ஒரு நல்ல இத்தனை பேரை நான் ஒரு கஞ்சா இது பண்றேன் இல்ல குடிக்கிறோன்னு பார்த்தேன்னா அதை மெயின் படுத்தி படம் எடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் மெயின் கருத்து. அதை வச்சு எடுத்து அதை ஹிட் பண்ணிடாதீங்க. எதை வச்சுதான் நம்ம படம் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இங்க பெரும்பான்மை கதைக்கா பஞ்சம், உலகத்துல கதைக்கா பஞ்சம். அததான் சொல்றேன். அப்ப நம்ம தான் போய் ரெப்ரசென்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வடச்சென்னை படம் பார்த்திருப்பீங்க. சென்னையில ஒரு கார்னர்ல இருக்கிற ஒரு சின்ன சிட்டியை பத்தின ஒரு கேங்ஸ்டர்ஸை பத்தி படம் தான். பட் அதை நம்ம வந்து சில பேருக்கு ரசிச்ச மாதிரி இருக்கு, சில பேருக்கு பிடிக்காம இருக்கு இல்லையா? அது ஏன் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம எதையுமே எடுக்க முடியாது, எல்லாத்துலயும் நம்ம குற்றம் குறை இருக்கதான் செய்யும் இல்லையா? நமக்கு கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா, நமக்கு அது பிடிக்குதா பிடிக்கலையா, அவ்வளவுதானே ஒழியா அப்படி ஒரு விஷயமே இல்ல. அது சொசைட்டிக்கு தவறான இல்ல. நான் அதை வந்து சொல்ல வரலைங்க. நான் சமுதாயமா நம்ம ஒரு மேம்பட்ட நிலையில இருக்கிறோம், தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்ல சிந்தனையாளர்களா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கும் போது இப்படியான ஒரு படங்களை ஹிட் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, எப்படிடா நம்ம மக்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை இருக்குதுங்க நிறைய விஷயம். மணிமேகலை இந்த படத்தை அடிக்கிறாங்க, நான் பொலிட்டிக்கலி யாரும் அடிக்கல, கத்திக்கிட்டே இருக்காங்கப்பா என்னப்பா படம், அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சுட்டு போயிடறாங்க. அவ்வளவுதான் இருக்கு. ஆமா அப்படிதான் இருக்கு, சவுண்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்களே ஒழிய இதே தான் இன்னொரு படத்துக்கு இதுக்கு முன்னால வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஜிபிஓ ஏதோ ஒரு படத்துக்கு சவுண்டா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சுல. பட் அதோட விஷயம் வேற, இதோட விஷயம் வேறையா தானே இருந்துச்சு. ஆனா இப்படிப்பட்ட படங்களே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அது அவனோட தனிப்பட்ட கற்பனை, அவனோட தனிப்பட்ட ரெப்ரசன்ட். படம் நல்லா இருந்துச்சுன்னா எப்படியோ ஓடட்டுங்க. இப்ப நான் விவாதத்துக்கு வரல. ஆனா இந்த போஸ்டர் பாய் உங்க கமெண்ட் வந்து நீங்க ஒரு யங்ஸ்டர், ஒரு 20-25 வயசு பையன் நல்லா சிந்திப்பீங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு கீழே போயிட்டு இவ்வளவு ஆதரிக்கிறீங்க. என்னவா கீழே போயிட்டோம்னு சொல்லுங்களேன். அவன் வந்து அவர் கரெக்டான எக்ஸ்பெக்டேஷன் இருக்காரு, அவர் ரைட் எக்ஸ்பெக்டேஷனோட போறாரு. ஹி இஸ் கோயிங் இன் தி ரைட் பாத். அவர் வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாம போயிருந்தவரோட கல்யாணம் பண்ணும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவாரு. மணிமேகலை அவர் வந்து இல்ல அவர் எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பாரு, எப்படி ஃபேஸ் பண்ணணும் டேக்கிள் பண்ணுவாரு, அதுக்கு சொல்றேன். மணிமேகலை ரொம்ப சிம்பிள். மணிமேகலை இப்போ நீங்க சொல்றீங்க அந்த மாமியாருக்கு மகனும் மருமகளும் ஒன்னா சேர்ந்து வாழவே கூடாதுன்றீங்களா, அது அப்படி நீங்க பாக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எப்ப ஆரம்பிக்கணும், கல்லா பெட்டியில போய் உட்காருமான்னு. கல்லா பெட்டிங்கிறது அவங்களுக்கு அது சாதாரண விஷயமே கிடையாது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சாதான் அது புரியும். அது அவ்வளவு ஈஸியா என்னால புரிய வைக்கணும், அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அது சிம்பிளான விஷயமே கிடையாது. அங்க இருந்தா பொண்ணு சைடு அம்மாவை அடிச்சோன்னு அந்த பொண்ணு சைடு அம்மாவை அந்த அப்பா அடிச்சோன்னு தியேட்டர்ல கை தட்டி விசில் அடிச்சாங்கல்ல, அங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. உண்மையாவே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அவர் வந்து ஏதோ நல்லவர் மாதிரியும் ஃபுல் சண்டை நடக்கும் போதும் கண்டுக்காம விட்டுட்டு கடைசியா எல்லாமே பொண்ணு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவை அடிச்சோன்னு மட்டும் விசில் அடிக்கிற அந்த மனப்பான்மை எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கூடாது. நீங்க அப்படி பார்க்க கூடாது. அந்த படத்துல மூடு செட் பண்றாங்க பாருங்க, கிட்டத்தட்ட அந்த அம்மா தான் அந்த பிரச்சனைக்கான மூடு செட் பண்ணி அதுல ஒரு அத என்ன சொல்றது அந்த மூடுல இருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்பா இப்போ எங்கள் வீட்டு பிள்ளையில எம்ஜிஆர் வந்து
நம்பியார் அடிக்கும்போது தேட்டரே அதிர்ச்சி. சரிங்களா? அப்ப அந்த மாதிரியான ஒரு மனநிலையில சித்தரிச்சுட்டாங்க. அவங்க தான் போட்டு கொடுத்து குடும்பத்தை கலைச்சு விடுறாங்கன்னு சித்தரிச்சு அந்த இடத்துல அவங்களை இல்ல இப்ப அடிக்கும்போது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அம்மா எவ்வளவு அது சொல்லி சரின்னு சொல்ல கொடுக்கட்டும். வரல இதுல நான். இதுல ஒண்ணு இதுல தெரிஞ்சுக்கங்க. வந்து அந்த பொண்ணு படிச்சிருக்கு. விஜய் சேதுபதி தான் ஆமா. படிக்கலங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்ல சொல்றாங்க. அப்ப இவ்வளவு படிச்ச பொண்ணுக்கு ஒரு அடிப்படையா சிந்தனை இருக்காதா? நம்ம அம்மா சொல்றது இன்னைக்கு தப்பு. இருக்குல்ல. நம்ம எப்படி இருக்காதுங்க. நீங்க நடக்கணும்? நிறைய எல்லாமே இல்ல இல்ல இன்னைக்கு படிச்ச படிப்புக்கும் எல்லா லைஃப் பெண்களும் சயின்ஸுக்கு சரியா சம்பந்தமே கிடையாது. நடந்துக்கிறாங்களா? லைஃப் படிப்புக்கு இதுக்கும் சயின்ஸுக்கும் சம்பந்தம் இல்ல. படிப்பு சம்பந்தமே கிடையாது. யூ வுட் ஹவ் கான் த்ரூ திஸ். நீங்க உங்களோட இது ரீசெண்டா போயிருப்பீங்க. டைவோர்ஸ்க்கு ரீசெண்டா நீங்க நிறைய டைவோர்ஸ் கேஸ் பார்த்திருப்பீங்க. ஹஸ்பண்ட் மேல வந்து டவுரி கேஸ போட்டு அவரை த்ரெட்டன் பண்ணி ஒரு 2, 3 டெக்கீஸ் வந்து சூசைட் பண்ண கேஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல 2 பேருமே படிச்சவங்க தான். இதுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்ம வித்தியாசமே பார்க்க கூடாது. படிச்ச முட்டாளும் இருக்கான், படிச்ச முட்டா பெண்களும் இருக்காங்க. படிக்காத அறிவாளி பெண்களும் இருக்காங்க, படிக்காத அறிவாளி ஆண்களும் இருக்காங்க. அந்தந்த கேரக்டரை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அது ஒட்டுமொத்த சொசைட்டியை குளோரிஃபை பண்ணுதுன்னு சொல்லவே இல்லை. இவங்க தான் சொசைட்டியை ரெப்ரசென்ட் பண்றாங்க படிச்ச பெண்களானா இல்லைன்னு தான் சொல்றேன். இவர் தான் ஒட்டுமொத்த ஆண்களை ரெப்ரசென்ட் பண்றாருன்னா இல்ல. ஆக மொத்தம் அந்த என்ன சொல்ல கதைக்களம் வர்றாங்கன்னா இந்த அந்த குடும்பத்துல நடக்குது அவ்வளவுதான். அது ஒரு சாம்பிள் தான். இந்த கட்டமைப்புக்குள்ள நீங்க எப்படி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கணும்ன்றது தான் சொல்றாங்க. அது ஒண்ணும் தப்பான அவங்க விஷயம் கிடையாது. அவங்க அது ஒண்ணும் அவங்க தவறான என்ன விஷயம். ஃபைனலா சொல்ல வந்தாங்க? சேர்ந்துருங்கப்பா, உங்களுக்குள்ள 1008 சண்டை இருந்தாலும் சேர்ந்து இருக்கதான் குடும்ப வாழ்க்கை. அதே கிளைமேக்ஸ்ல அதே மாமியார் தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு வரும். அவங்க மருமக சேர்ந்து ஆட்டோல ஏறி போவாங்க, ஒன்னாதான் போறாங்க. அவங்களுக்கு பிரிக்கணுன்ற எண்ணத்தை விட பர்சனல் ஈகோ தான் அங்க மேலோங்கி நிற்கும் போது அந்த குடும்பத்தை பிரிக்குதுன்னு சொல்றாங்க. சிம்பிள். எனக்கு என்னோட பர்சனல் ஈகோ அந்த குடும்பத்தை பிரிக்குது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என் பையனோட வாழ்க்கையை நாசமா போகும்போது அதே தாய் தான் அங்க வந்து குழந்தைய வாங்கிட்டு ஓடி இன்ஃபேக்ட் வராங்க. நீங்க வந்து கிளைமேக்ஸ்ல இல்லையா? வந்து எல்லாம் தனித்தனியா போய் எல்லாரும் தனித்தனி ஃபேமிலியா இருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க இந்த கொஸ்டின் கேட்கறது ஆப்டா இருந்திருக்கலாம். ராங்கான சொல்யூஷன் மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு. ஆனா இவங்க வந்து அதுல நீங்க சொன்ன மாதிரி இல்ல அதே அதுல நீங்க தமிழ் அதே மாமனாருக்கு மருமகனுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான மாமனார் மருமகன் ரிலேஷன்ஷிப் இருக்கா? இல்லதான். ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, இருக்கதான் செய்யுது. நம்ம பார்க்காம இருந்திருக்கலாம். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த மாமனார் மருமகனோட ரிலேஷன்ஷிப். அதை நம்ம கொண்டாடுறோமானா இல்ல இல்ல. அந்த மாதிரி தான். அதுல குறையும் இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம எதை எடுத்துக்கணுமோ நல்ல விஷயங்களை எடுத்துப்போம், கெட்ட விஷயங்களை இக்னோர் பண்ணிடுவோம். அதுல இது இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா குடும்பத்திலும் இருக்கிற விஷயங்கள். அதனால நான் எப்படி பாக்குறேன்னா அந்த படம் ஏன் ஹிட் ஆச்சு இத்தனை அடி அடிச்சாலும்னா ஒருத்தரும் தான் லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த படத்துல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க மோடு மட்டும்தான் வேறைய ஒழிய ஆனா இந்த பேட்டர்ன் வந்து என் குடும்பத்துல இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க குடும்பத்துல இருக்கு. அங்க கத்தி சொல்றாங்க, எங்க வீட்டுல கொஞ்சம் சைலண்டா சொல்றாங்க, இன்னொரு வீட்டுல குசு குசுன்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் மாறி இருக்கே ஒழிய இந்த பஞ்சாயத்து எல்லா வீட்லயும் இருக்கு. படிச்ச மாமனார் இப்பெல்லாம் மாமனார் வந்து வீட்லயும் இருக்கு. ஐடி ஆமா. ஐடி ஃபீல்ட்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு அங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் அதோட இம்பாக்ட் தெரியறது இல்ல. இதே வந்து ஒரே வீட்டுல இருக்கும்போது எல்லாருக்குமே அந்த இம்பாக்ட் தெரிஞ்சிடும். ஆமா, இன்னைக்கு நம்ம எப்பவுமே குடும்பமா தூரம் ஆமா பிரிஞ்சுட்டோம்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா பிரிஞ்சிருந்தாலும் போயிட்டோம். தெரியல. மாமனார் மாமியார் வச்சுக்கிறதுக்கே இங்க கஷ்டப்பட வேணாம்னு சொல்றோம்ல. இப்ப ஆனா ஒரே குடும்பமா இருந்து போகும்போது அந்த இம்பாக்ட் அப்பதான் தெரியும். ஆமா இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றது அதுதான் நிறைய பேர் கனெக்டா இருக்கு. யாரெல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி இருக்காங்களோ அவங்களுக்கு கனெக்டா இருக்கும். ஆப்வியஸ்லி இப்ப கனெக்டா நானா என் மாமனார் மாமியாரை என் கூட வச்சு என் மாமனார் மாமியார்னால நல்லா அவமானப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே இருக்கு. எனக்கு என்ன தோணுச்சு, நம்ம வீட்டுல அவங்கள கூட்டாந்து நம்ம இவ்வளவு பாத்துக்கிறோம். ஆனா நம்மளை அவமானப்படுத்துறாங்கன்னு தோணுச்சு. ஆனாலும் என்ன, வயசாகி போச்சு, அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு, இதை போய் நம்ம பெருசுபடுத்த வேணாம்னு நம்ம இக்னோர் பண்ணிட்டு போறோம் இல்லையா? அப்ப அதுக்கு பேரு இந்த மோடல் எடுத்து பாருங்க. நான் போய் கெஞ்சிறதா அர்த்தமா? இல்ல. லைஃப் வந்து கூட்டு குடும்பமா நகர்த்தும் போது சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும், சில விட்டு கொடுத்தல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வாழ்க்கை சரியா நகராது. இந்த மாதிரி பஞ்சாயத்துல தான் இருக்குன்றத ஒரு மோட் ஆஃப் வேல ரெப்ரசென்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு வேக்கப் கால் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இருக்குது. வேக்கப் கால் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ யார் விட்டு கொடுக்குறான்ற ஈகோ தான் மேட்டர். லவ் டுடே படத்தை ஊரே கொண்டாடிச்சு. ஆனா எனக்கு அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஓகே தான். ஆனா எனக்கு அது கனெக்ட் ஆகாது. நான் வாழாத உலகம், இந்த டேட்டிங் இது எதுவுமே அந்த அளவுக்கு நான் ஃபுல்லா அது என் லைஃபே வேற. அது கனெக்ட் ஆகல கொஞ்சம் கூட. நான் நேர்ல பார்க்கல. அதுல வர ஒரு சம்பவத்தை கூட நான் நேர்ல பார்த்தது இல்ல. இப்போ அதுக்காக இது எதுக்கு இவ்வளவு கொண்டாடுறீங்கன்னு அதை நான் கேள்வி கேட்டு உட்கார முடியாது. அது நடக்குது, எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுது. அப்படி பசங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. அவ்வளவுதான். அதை யாருக்கோ இப்போ கனெக்ட் ஆயிப்பாட்டு போயிடணும். ஐயோ என் உலகத்துல இப்படி இல்லையா அப்படின்ட்டு நான் கேள்வி கேட்டு லவ் டுடேல வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்தான் கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி யாரும் கேட்கவே இல்லையே. அதை பத்தி யாருமே வந்து இது ஏன் வந்து குளோரிஃபை பண்றீங்க யாருமே பேசலையே. அப்போ கரெக்ட். அந்த ஒளிமறைவு இல்லாத ஒரு விஷயம் இருக்கணும்ன்றத சொல்லிருப்பாங்க. எவ்வளவு விஷயத்த வந்து அது வந்து இது மாதிரிலாம் இருக்குதா நடக்குதான்னு தெரியாதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்ப பாக்குற யங்ஸ்டர்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா? அது வந்து அப்படியா? என்னோட மொபைல்ல என் ஒய்ஃப் வந்து ஃபிங்கர் வச்சு நான் உன் மொபைல் எப்பவுமே அக்சஸ்
அவங்க மொபைல கொடுக்க மாட்டாங்க. நான் அதை பத்தி ஒரு நாள் ஒரி பண்ணதில்லை. எனக்கு பிரச்சனை இல்லை. நீ அட்லீஸ்ட் உனக்கு டவுட்ஃபுல் இல்லாம இருந்தா சந்தோஷம்ட்டு கல்யாணம் ஆன வருஷத்துல இருந்து இப்படிதான் இருக்கும். பட் அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்றத பொறுத்து இருக்குல்ல. இப்ப நான் ஈகோல எடுத்துக்கிட்டு நான் என் மொபைல் மட்டும் நீ பாக்குற, நான் உன் மொபைல பாக்குறேன்னு நினைச்சா அந்த ட்ரஸ்ட் போயிடும். ட்ரஸ்ட் இல்ல அவங்களுக்கு என் மேல அதுக்காக ட்ரஸ்ட் இல்லைன்றது அர்த்தமா இல்ல. ஆனா அவங்களுக்கு இருந்தாலும் ஒரு சின்ன பயம். நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மானிட்டர் பண்றாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு அது பெருசா படல. நான் இப்படி எடுத்தேன்னா ஆனா பஞ்சாயத்து. அது உங்களோட மைண்டுக்கு செட் ஆச்சு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி மைண்டுக்கு சொல்ல முடியாது. அதுக்கு அதுதான் தகுந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. மாறும். அதுக்கு அதுதான் தகுந்த சொல்ல மாதிரி பிரச்சனை மாறும். அப்ப இது இப்ப இதை வச்சு ஒரு படம் இருக்குங்க. ரெண்டு விதமான படம் இருக்கு. ஒண்ணு இந்த மாதிரி செட் பண்ணா ஒரு ஃபீல் குட் மூவி, இங்கிட்டு போனா பஞ்சாயத்து உள்ள மூவி. எந்த கதையை director choose 96க்கும் இதுக்கும் பாத்தீங்க எவ்வளவு வெரைட்டி இருக்கும். 96ல இருக்கிறது வந்து அந்த மாதிரி யாரும் நீங்க பாத்திருக்கீங்களா? அது வரலாம் பாத்து இந்த காலத்துல பாக்குறது வாய்ப்பே கிடையாது. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகி பார்த்தோம்ல. அது எப்படி எமோஷனலா கனெக்ட் ஆச்சு? அந்த படத்துல உங்களை ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்றாங்கல்ல, இவங்களுக்குள்ள இடையில ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வருமா இல்லையான்ற நம்மள அந்த எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கடைசியில அது நடக்காம போகும்போது எல்லாரும் அப்பாடா அவங்க உத்தமமாவே பிரியட்டும்னு ஒரு நல்ல காசை வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டு பிரியிறாங்கல்ல. ஒருவேளை இப்ப இதே சில பீப்புள் இருக்காங்க. நான் சில கதைகள் பேசும்போது அவங்களுக்குள்ள வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஒரு திருப்தி இருந்திருக்கும்னு சொல்ற ஆட்களும் இருக்காங்க. அவங்களும் ரசிகர்களா இருக்காங்க. பட் நம்ம என்னவா பாக்குறோம்ன்றது பொறுத்து எனக்கு அது பிடிச்சிருந்தது. இந்த 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 அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்து டூ மச்சா கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அவங்க அந்த தவறு பண்ணாம பிரிஞ்சது, அவங்க வாழ்க்கைக்கு நேர்மையா இருக்காங்கன்னு எனக்கு பிடிச்சது. சில பேருக்கு என்னடா கிளைமேக்ஸ் இது, அவங்க அதுதான் வந்து எனக்கு ஒரு ஃபிளாவா தோணுது. ஆப்போசிட் அதுதான் வந்து எனக்கு ஃபிளாவா தோணுச்சு. அந்த சீன் இல்லாம இருந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமா. ஆமா நீங்க சொல்ற நான் ஐ அக்ரி டோட்டலி. எனக்கு அது பயங்கர ஃபிளாவா தோணுச்சு. அது மட்டுமே லவ்னு கடைசியில போர்ட்ரேல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஈவன் தோ எனக்கு மாற்றத்திற்கு இருந்தா கூட அந்த படம் சக்சஸ்ஃபுல்லா போச்சு. அது யூத் மத்தியில பெருசா கனெக்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கலாம்னு நம்ம தனிப்பட்ட மனுஷன் டிசைட் பண்ண முடியாது. பட் என்ன டிசைட் பண்ணலாம்னா நாம எப்படி இருக்கலாம்னு மட்டும் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அதுல இருந்து எதை நம்ம எடுத்துக்கலாம்னு மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும். முடிஞ்சா அதை அடுத்தவங்களுக்கு கடத்த முடியும். இப்ப நான் பேசுறேன் இல்ல, உங்களுக்கு எல்லாம் கடத்துறேன் இல்ல, அது சரின்னு பட்டவங்க சில பேர் எடுத்துப்பாங்க. இல்ல என்னோட கருத்துல மாறுபாடு இருக்கவங்க இல்ல ஓகே நீ இக்னோர் பண்ணிட்டு போங்க. அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்த கடத்திட்டு போயிருவோம். அது படத்துல சரி தப்புன்றதை தாண்டி அதுல என்ன நல்ல விஷயம் இருக்கு கெட்ட விஷயம் இருக்கு, அது ஒரு இட்ஸ் நாட் ரெப்ரசென்டிங் தி என்டையர் சொசைட்டின்றதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சினிமா ஒரு சொசைட்டி ரெப்ரசென்ட் பண்ணல, அந்த படத்துல அந்த குடும்பத்துல கேரக்டருக்குள்ள கான்ஃபிளிக்ட் தான் ரெப்ரசென்ட் பண்றதுன்றத பிரிச்சு பார்த்தோம்னாலே நமக்கு பெருசா ஈஸியா இம்பாக்ட் பண்ணாதுன்றது என்னோட ஒப்பீனியன். தலைவன் தலைவில சில சீன்ஸ் வந்து சினிமாட்டிக்காவும் இருந்துச்சாலும் ஓகேங்க. பட் மெயின் கோர்ல வந்து எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுது. எண்ட் ஆஃப் த டே எந்த கிளைமேக்ஸ்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சது வந்து ஓகே. வேற மாதிரி முடிச்சிருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இங்க நிறைய பேர் என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஏன் அப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்ன்ற மாதிரி சில தோணியா ஆரம்பத்துல பேசியிருந்தாங்க. இதுக்கு இவ்வளவு அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. டைவர்ஸ்க்கு காரணமே அதுதான் காரணமே அதான். ஏன் வந்து சட்டுன்னு வாழ்க்கையை முடிச்சுட்டு போறாங்கன்னா நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும், அவன் அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்க யார் அட்ஜஸ்ட் பண்றாங்கன்ற வாழ்க்கையே அப்படித்தாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆண் சிங்கமா இருந்தாலும் பெண் சிங்கத்துக்கு முன்னால மண்டி போட்டுதான் காட்டுக்கே ராஜானாலும். அதுதான் இயற்கையோட நியதி. இந்த வேர்ல்டே வந்து பெண்களை முன்னிலைப்படுத்தி தான் இருந்துச்சு. இன்னைக்கு வேணா ஆனா அதுக்கு இடையில வேணா ஆட்டம் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் பணிஞ்சு போறேன் அப்படின்னா ஒரு உயிரை நீங்க இது ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாம் பணிஞ்சு போன மாதிரி காட்டுறீங்க. அது வந்து ஹீரோயின் கேரக்டர் மட்டும் மத்த லேடி கேரக்டர் எல்லாத்தையும் அவங்க வந்து நெகட்டிவா தாங்க காட்டியிருந்தாங்க. நீங்க வேற லேடிஸ் அவங்க பெருமைப்படுத்தி காட்டவே படத்துல நீங்க கொஞ்சம் வெளியே இருந்து பாருங்க. எல்லாருக்குமே இருக்குல்ல, எல்லாருக்குமே அந்த கிரே ஷேட் இருக்கு. எல்லாருக்கும் நெகட்டிவ் ஷேட் நெகட்டிவ் கேரக்டர். இவ்வளவு பேசுற எனக்கும் நெகட்டிவ் கேரக்டர் இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க ஏதோ இந்த படத்துல பெண்களை வந்து இது பண்ணி ஆண் சிங்கம் பெண் சிங்கம் கால் அப்படி இல்லவே இல்லைங்க. அதுக்காக நான் அந்த படத்தை சொல்லலைங்க. இல்ல நான் அந்த படத்தை சொல்ல, நான் வந்து பொதுவான கருத்து தான் சொன்னேன். இந்த படத்தை சொல்ல, இந்த படத்துல பெண்களை நெகட்டிவ் கேரக்டரா காமிச்சிருக்காங்கன்னு தான் சொன்னேன். மாமியார் கேரக்டர் நான் தான் இதுலயே சொன்னேன். மாமியார் கேரக்டர் நெகட்டிவ் ஷேட்ல தான் காமிச்சு அவங்களை அடிக்கும் போது ஆடியன்ஸ்க்கு அந்த மூடு செட் ஆயிருக்கும் தான் சொன்னேன். அந்த பையனோட தங்கச்சியாவோ இல்ல அக்காவோ வந்துச்சு ஒரு பொண்ணு அந்த சீரியல்ல எல்லாம் நடிக்கவே, அந்த பொண்ணையும் நாத்தனார் பொண்ணு. ஆமா அப்படி இல்லைன்றீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில நிஜ வாழ்க்கையில அப்படிப்பட்ட பெண்களே இருப்பாங்க, ஒட்டு மொத்தமா இருக்க மாட்டாங்க. சரி ஓகே, 100ல வந்து 4 பேர் இருக்காங்க. இவங்க அந்த 4 பேரோட கதையை சொல்லியிருக்காங்கன்னு எடுத்துங்க. 96 பேர் கதையை சொல்லல, அது அந்த குடும்பத்தோட கதையை இவ்வளவு பேர் பாத்துருக்காங்களே அப்படிங்கறதுதான். இவ்வளவு கோடி போட்டு பாத்துருக்காங்க. ஏன் பார்த்தா என்ன, நீங்க நல்லதையும் பார்க்கணும் கெட்டதையும் பார்க்கணும். அதுல நீங்க எதை பிக் பண்றீங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவல் இது. நீ சீரியல் சன் டிவி சீரியல்ல பாத்தீங்கன்னா இதோட மோசமா படம்லாம் கோடிக்கணக்கான சீரியல்ஸ் எல்லாம் ஐயோ அம்மாடி எப்ப எல்லா பெண்கள் கேரக்டரையும் மோசமா தாங்க காமிக்கிறாங்க சீரியல் ஃபுல்லா.
ஒரு சீரியல் கூட இல்லாம அதெல்லாம் எங்க சொல்ல அதான் எல்லா லேடிஸும் அதுதான் உட்காந்து அப்ப பார்த்துட்டு இருக்காங்க. எடுக்கிறது எல்லாம் யாருங்க? ஆண்கள். அப்ப அந்த ஆண்கள் கிட்டதான் சிந்தனை மாற்றம் வரணும். எல்லா பெண்களையும் இப்படி மோசமாவே சித்தரிச்சு எத்தனை காலத்துக்கு தான் படம் எடுப்பாங்க? சரி இல்ல எல்லாம் இல்லைங்க ஆக்சுவலி ஓகே. என்னன்னா இப்ப ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் அந்த இதுக்கு போயிட வேணாம். ரொம்ப அப்படியே சிம்பிள். பிரகாஷ் bro கேக்குதா? தலைவன் தலைவி பெண்கள்னாலே நீங்க கேக்குது bro. அதுக்காக நீங்க எல்லா நடுவுல இந்த மாதிரி பெண்களையும் சிந்தனை இப்படி உள்ள கட் பிரகாஷ் பண்ணா bro அதுல டவுட் இல்ல. இல்ல மாவீரன் யாரும் கேக்குது நடுவுல bro, please. கூப்பிட்டு பிரகாஷ் bro கேக்குதா? மாஸ்டர் சொல்லுங்க. ப்ரோ கேக்குது சொல்லுங்க. ரஜினி கமல் படம் நாளைக்கு அப்டேட் வருதா ப்ரோ? சொல்லியிருந்தாங்களே 24ன்னு சொல்லிட்டு. அது டேட் வந்து விஷால் தான் சொன்னாரு. விஷால் தான் கேட்கணும். எனக்கு லீவ்ல இருக்காரு விஷால். நாளைக்கு காலையில அவர்கிட்ட பிரகாஷ் bro கேட்டு தூங்கிட்டாருன்னு டிஎம் நினைக்கிறேன். பண்றேன். இல்ல இல்ல மணிமேகலை என்ன சுகுமார் ஒரு வார்த்தை கூட பேசாம சண்டை வருதுப்பா, நம்ம கம்முனு இருந்துக்கோ மணிமேகலை சிம்பிள். நீங்க பெண்களை இருக்காரு. எல்லாருமே இப்படி காட்டுறாங்க இந்த படத்துல யோசிச்சா அது தப்பா தான் தெரியும். இப்படி பெண்களும் இருக்காங்கன்னு தான் நீங்க நான் எனக்கு பார்த்துட்டு போவேன். கடுப்பேற்றாம கொஞ்சம் மியூட்ல போறீங்களா? ஆமா, போதும் பேசுனது. எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னா கடுப்பா தான் இருக்குது. பர்னி ப்ரோ நாளைக்கு நான் ஆடியோ போறீங்களா? இல்ல ப்ரோ நான் போல. அதுக்கான ரீசன் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ ஸ்டாப் ஆயிடுச்சு. அது 2 விஷயம். ஒண்ணு வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் நடக்கும். இன்னொன்னு க்ரௌடா இருக்கும். எனக்கு இந்த க்ரௌட் பிளேசஸ்னாலே கொஞ்சம் அலர்ஜி. அதுவும் இல்லாம 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரே இடத்துல இருக்கணும். ஸோ அதனால போல. நேரு ஸ்டேடியமா ஆடியோ லான்ச் இல்ல சாய்ராம் காலேஜ். சாய்ராம் காலேஜ்? சாய்ராம் காலேஜ். சாய்ராம் தான் ப்ரோ. சக்சஸ் மீட் போயிட்டு விடுங்க. இல்ல மேபி நாட் ஷுர். பிரஸ் மீட் வச்சாங்கன்னா மேபி போவேன்னு நினைக்கிறேன். சீஃப் கெஸ்ட் கமலஹாசன் வராரா? இல்ல அதெல்லாம் எனக்கு எதுவும் சொல்லல, தெரியல. அவருக்கும் கமலஹாசன் இந்த படத்துக்கும் கமலஹாசனுக்கும் சம்பந்தமே இல்லையே. அவரெல்லாம் வரமாட்டாரு. ஏற்கனவே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு, அந்த இதுக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சிட்டாருங்க. ஆன்கோயிங்ல ஏதாவது இருந்துச்சுன்னா மேபி வந்து இன்னும் பண்ணாங்களா. அவர் வரமாட்டார் மோஸ்ட்லி. எனக்கு தெரியல, இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே 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 பர்னி முடிச்சிடலாமா? ஓகே பை. தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு பார்க்கலாம். என்னது மாவீரன் கேட்கல. என்ன பண்றது உங்க கையில இல்லையா? பிரகாஷ் ப்ரோ எதுவும் பேசலையே. பேசினாரு உங்களுக்கு கேட்கல போல. ஓகே